அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Am I audible? Good afternoon, good afternoon. Audible இருக்கா? சூப்பர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரியே என்னென்னா சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஜெட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கமெண்ட் செஷனில். அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் அண்ட் ரியர். போன வாட்டியே நான் சொல்லியிருக்கேன், வேணும்னா நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதையும் கேட்டிருந்தாங்க. நியர் அண்ட் ரியர் கான்செப்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பற்றி கேட்டிருந்தாங்க. அது சிம்பிளான விஷயம் தான், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது நம்ம எக்கனாமிக் செக்ஷன் வரும்போது நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம we will go with 4, 5, 6 and 7 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு லூமிங் த்ரெட் ஃபார் ஃபெடரலிசம், மறுபடியும் அதே அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வச்சு தான் இந்த இது வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வந்துகிட்டே இருக்கே சார், திருப்பி நம்ம ஏன் இதை படிக்கணும் அப்படின்னா, இது முதல்ல ஒரு கான்செப்ட் வரும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி வரும்போது நம்ம ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ பற்றி பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 360 டிகிரியில் வி வுட் ஹவ் அனலைஸ்ட் வாட் அண்ட் ஆல் த இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறமா வந்து அதோட செக்ஷன்ஸ் என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ் இருக்குது, கான்ஸ்டிடியூஷனில் எந்தெந்த ஆர்டிகல்ஸை அவங்க வந்து ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து மாற்ற சொன்னாங்க, இதனால் என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இதனால் என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எதை பற்றி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுவான்சஸ். அப்போ நம்ம ஓவராலாக வந்து இந்த ஐடியா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஐடியாவிலேருந்து இப்போ அடுத்தடுத்து வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் த அதர் இன்னர் கான்செப்ட்ஸ் ஆஃப் த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரிய அவர் ஆன்சர் வில் பிகம் மோர் ரிஃபைன்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு இடத்த பற்றி மட்டுமே ஜென்ரலாக இல்லாமல் பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா கூட we can answer those things. ஓகேங்களா? அப்போ இங்கே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய சைக்கிள் எப்படி பிரேக் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சைக்கிள் எப்படி பிரேக் ஆச்சுன்னா, ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தினால தான் அந்த சைக்கிள் வந்து பிரேக் ஆகுது. ஓகேங்களா? 3ன்னு கூட சொல்லலாம். அவங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க, நம்ம 3ஆக கூட வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், டாக்டர் B.R. அம்பேத்கரால் டெட் லெட்டர் அப்படின்னு அழைக்கப்பட்ட டெட் லெட்டர் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால அழைக்கப்பட்ட ஆர்டிக்கல் 356. இந்த ஆர்டிக்கல் விச் இஸ் நத்திங் பட் பிரசிடென்ட் ரூல் வந்து போடப்பட்டது. ஓகேங்களா? இது எல்லா ஸ்டேட்லேயும் இன்டிஸ்கிரிமினேட்டாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல், irrespective ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரலில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இது இல்லாமல், ஐடியாலஜிக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம, யார் இருந்தாலுமே எதிர் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் ஆளக்கூடிய அந்த ஆட்சியை அவங்க கவுத்தாங்க. ஓகேங்களா? யூஸிங் திஸ் ஆர்டிகல் 356, எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லாமல். இது எப்போ வந்து கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த பொம்மை ஜட்ஜ்மெண்ட்ன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஹாஸ் இன்டர்வைன்ட் அண்ட் கேவ் சம் கைடன்ஸ், ரூல்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு வாட் டு டூ வாட் நாட் டு டூ அப்படிங்கிற அந்த ரூல்ஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த ரூல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் வித் ரெஸ்பெக்ட் டு த அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன், அந்த பீரியடை உடைச்சது. அந்த நேச்சுரலாக இருந்த அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனை உடைச்ச விஷயங்களில் செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த எமர்ஜென்சி வந்ததுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பயுமே வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி, நான் சொல்கிறது இன்டர்னல் எமர்ஜென்சி 1975 வந்தது. அதுவும் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அந்த சைக்கிளை பிரேக் ஆனதுக்கான காரணம் இந்த எமர்ஜென்சி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபெக்ஷன்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் த ஃபேவர் of either money or power means ministerial berths. ஏன்னா ஆல்ரெடி அவங்க MLAs and MPs தான்.
ஓகேங்களா. லெஜிஸ்லேச்சராக இருக்கிறவங்க இன்னும் அதிக பவருக்கு ஆசைப்படுறாங்க பை ஹேவிங் மினிஸ்டீரியல் பர்த் வேணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, யூஸிங் தேர் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் அஸ் பார்கெனிங் சிப் தே ஆர் ஹேவிங் சம் திங். ஓகேங்களா. அப்போ இன்னொரு கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு தே ஆர் டிஃபெக்டிங். ஓகே. அப்போ இந்த டிஃபெக்ஷன்ஸ்னாலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூராக ஒரு ஆட்சி வந்து கவிழுது. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் என்னாச்சு அப்படின்னா இட் broke the cycle of simultaneous election which was being formed during the 1951. 1951ல என்ன வந்து simultaneous elections தான் இருந்தது. இப்போ அது broke ஆகி இப்படி வந்து நிற்குது. ஓகே. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் ஆஃப்டர் if you are introducing the simultaneous elections, one nation one election bill, what you have to do is majorly ஒரு 2 ஆர்டிக்கிளை நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் 83, அதுக்கப்புறம் 172. இந்த 2 ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா இட் ப்ராமிசஸ் த லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் டு ஹாவ் 5-year tenures. 5-year tenures வந்து அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் என்ஷூர்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து அமெண்ட் பண்ணணும். இது இல்லாமல் வந்து நிறைய ஆர்டிகல்ஸை உள்ளே சேர்க்கணும். 82A அந்த மாதிரி ஆர்டிகல்ஸை சேர்க்கணும். இது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வீடியோ தனி வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. வேணும்னா அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த ப்ராமிஸ்டு பீரியடை வந்து ஃபோர்கோ பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஹெரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் அஷ்யூர்டு டென்யூர், பிரின்சிபல் ஆஃப் அஷ்யூர்டு டென்யூர் அது வந்து மிஸ் ஆகுது. யாருக்குன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு மிஸ் ஆகுது. அந்த ஓட்டு போடுறவங்களுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுற அந்த டென்யூர் வந்து அவங்கக்கிட்ட இருந்து பறிக்கப்படுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி வரும் பொழுது ஷார்ட் டேர்மாக வந்து அதுக்கப்புறமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இனிஷியலாக இப்போ ஃபிக்ஸிங் பீரியட்னு ஒன்று இருக்குங்க. 2029 அது வந்து இப்போ தள்ளி போயிடுச்சு. இனிமேல் அது வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷனுக்கான இயராக ஃபிக்ஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் அடுத்த டென்யூர் இருக்குல்ல 2034 இதை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த 34 ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸு அவங்களுடைய டென்யூர்ஸ் வந்து நீட்டிக்கப்படலாம், இல்லைனா கம்மி பண்ணப்படலாம். இப்போ ஒரு 2 வருஷம் கம்மி பண்ணப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு இப்போ 2026 வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு அடுத்து எப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னா 2031 எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ 2031 எலெக்ஷன் வரப்போகுதுன்னா இது கூட நீங்கள் இந்த இதுவை சிங்க் பண்ணணும்னா 2023 2034 அப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்மளோட டென்யூரை 2 வருஷம் கம்மி பண்ண போகிறாங்க சிங்க் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ கம்மி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஷார்ட் டேர்மில் ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலுமே அவங்க அந்த 3 வருஷம் ஷார்ட் டென்யூராக தான் யோசிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த ஆட்சி நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அப்போ கவர்னன்ஸுக்கு உண்டான அந்த லாங் டேர்ம் வியூ வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹங் அசம்பிளிஸில் என்ன சார் வரும் பெருசாக? இப்போ அசம்பிளிஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஷார்ட் ஃபால் ஆஃப் த கவர்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஷார்ட் ஃபால்னா இப்போ நம்ம அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து அந்த ஆட்சி கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில். அப்போ அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பி இந்த 3 இயர்ஸுக்கோ இல்லை 2 இயர்ஸுக்கோ நீங்கள் எலெக்ஷன் வச்சுக்கணும். ஏன்னா அந்த சிங்க் வந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா. அப்போ 2 இயர்ஸுக்கு ஒரு எலெக்ஷனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த ஓட்டருக்குமே வந்து ஃபெட்டிக் வந்துடும். ஓட்டர் ஃபெட்டிக் அப்படிங்கிற அந்த ஃபினாமினா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்னன்ஸில் இவங்க வந்து கோட்டை விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக உருவாகிற கவர்னன்ஸில் லாங் டேர்ம் கவர்னன்ஸில் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டேட் அசம்பிளிஸுக்கு மட்டும் கிடையாது. இப்போ சென்ட்ரலில் இதே மாதிரியான சூழ்நிலை வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டியூரிங் த அந்த லீடர்ஷிப் இன்ஸ்டெபிலிட்டி 1991 2001 வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டேபிளான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கிடையாது.
ஆக்சுவலாக அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்ஸ் தான் நிறைய வாட்டி இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ வாட்டியும் நீங்கள் வந்து திருப்பி ஆட்சியை வச்சு அமைச்சிக்கிட்டே இருப்பீங்களா? மறுபடியும் ரெக்கரிங் எலெக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குமா? ஏன்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நான் கொண்டு வர்றதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம் என்னென்னா, நான் வந்து இந்த மாதிரி சிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எல்லா எலெக்ஷனும். அப்போ என்னால் வந்து எலெக்ஷன் செலவுகளை மிச்சப்படுத்த முடியுங்கிற ஒரு ப்ரிடெக்ஸ்டில் தான் நான் வந்து கொண்டு வரேன் இப்போ. ஆனால் இப்போ அந்த ப்ரிடெக்ஸ்டே அடி வாங்கிடுது ஆக்சுவலாக. அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அக்யூசிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சார் பண்ணலாம்? சார் இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இன்னுமே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. எமர்ஜென்சியே விட்டுருங்க. பட் ஆர்டிகல் 356 இருக்கட்டும், இல்லைனா வந்து டிஃபெக்ஷன்ஸாக இருக்கட்டும், மெயின்லி டிஃபெக்ஷன்ஸ் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் டிஃபெக்ஷன்ஸாக இருந்தது, இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டிஃபெக்ஷனாக இருக்குது. ஏன்னா டிஃபெக்ஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் த மர்ஜர் கிளாஸ் 2/3 ஆஃப் த லெஜிஸ்லேச்சர்ஸ் கேன் கம் அவுட் அண்ட் மர்ஜ் வித் சம் அதர் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம்னால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியோடைய அந்த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியே வந்து உடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு. மாஸ் டிஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான ஃப்ளாஸை முதல்ல யூ ஹாவ் டு பாட்டில். இதை முதல்ல வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த கேப்ஸை ஃபில் பண்ணால் ஒழிய உங்களால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் வில் பி அ காஸ்மெட்டிக் மேக் ஓவர், அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இதில் நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கொலிஜியம் சேஞ்சஸ். கொலிஜியமில் வந்து இவங்க மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொலிஜியம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியிருப்போம். தெரியாதவங்க ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தேர் இஸ் அ ப்ரொவிஷன் இன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க. என்ன ப்ரொவிஷன்னா, சிஜேஐ, அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ they will be appointed by president. ஓகேங்களா? இப்போ ஜட்ஜஸாக இருந்ததுன்னா they will be appointed by the president in consultation with the CJI. consultation. இந்த வேர்டு கன்சல்டேஷனில் தான் எல்லா பிரச்சனையுமே ஒளிஞ்சிருந்துச்சு. இந்த கன்சல்டேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்கரன்ஸா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு 3 ஜட்ஜு கேஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சல்டேஷன் இஸ் நாட் கன்கரன்ஸ். கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சிஜேஐடைய முடிவை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் கன்கரன்ஸ்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஜட்ஜ் கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்சல்டேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்கரன்ஸ் தான். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் கொடுக்குற அதாவது வந்து சிஜேஐ கொடுக்குற அந்த லிஸ்ட்டை தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஷுட் அப்பாயிண்ட். இது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அப்புறம் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட், அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட். இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இது. அப்போ இந்த வார்த்தை தான், கன்சல்டேஷனுங்கிற வார்த்தை தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கன்சல்டேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்கரன்ஸ்னு எதில் வருது? செகண்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸில் வருது. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜேஐ மட்டும் சொன்னால் இட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு கன்கரன்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? he has to discuss with 2 of the senior most Supreme Court judges அப்படின்னு சொல்கிறாங்க. by this CJI plus 2 senior most Supreme Court judges. ஓகேங்களா? ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இவங்க எல்லாம் சேர்றது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொலீஜியம் சிஸ்டமாக மாறுது. இந்த 2 senior most judges தேர்ட் ஜட்ஜ் கேஸில் 4 senior most ஜட்ஜஸாக மாறுறாங்க. ஸோ இவங்க தான் கொலீஜியம் சிஸ்டமாக ஆகுறாங்க. இந்த கொலீஜியம் சிஸ்டமில் என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னா, there is a lack of transparency and accountability தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு கொலீஜியம். ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்குறீங்க, அந்த லிஸ்ட்டை எந்த மெரிட்டின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, எந்த மெரிட்டின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, அவருடைய எந்த கேலிபரில் நீங்கள் வந்து இந்த லிஸ்ட் வந்து இவர் வந்து இஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறீங்க.
ஏன்னா யார் ஒன்னாலுமே வந்து என்ன பண்ணலாம்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆகலாம், ப்ரொவைடட் தட் தே ஃபுல்ஃபில் சம் பேசிக் க்ரைட்டீரியா விச் இஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 years ஆஃப் அட்வொகேட்டாக இருக்கணும் ஹைகோர்ட்டில், 5 years ஜட்ஜஸாக இருக்கணும் சுப்ரீம் அது ஹைகோர்ட்டில், அப்படி இல்லைனா எமினன்ட் ஜூரிஸ்டாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருந்தால் யார் ஒன்னாலுமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆகலாம். இது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஆனால் இவங்களில் எப்படி ஒருத்தரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆகலான்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, எப்படி கன்சல்ட் பண்ணுறீங்க, எந்த க்ரைட்டீரியா, அந்த க்ரைட்டீரியாவுக்கு என்ன சொல்கிறீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க, எந்த ப்ராசஸ் வச்சிங்க, யார் யாரெல்லாம் பண்ணுறீங்க. there is no transparency, there is no accountability. ஏன் அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா இப்போ இவங்க நாளைக்கு வந்து கரப்ஷனில் ஈடுபடுறாங்க, இவங்களால வந்து ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இவங்களுக்கு அந்த கேலிபர் இல்லை அப்படின்னு தெரியுது அப்படின்னா the collegium which has appointed or chosen them should be accountable. But here there is no accountability also. So transparency இல்லை, accountability இல்லை. இன்னொரு மெயினான அக்யூசேஷன் என்ன collegium மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no diversity. இத்தனை வருஷம் 75 years ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் ஒரு உமன் சிஜேஐ கூட கிடையாது. பொட்டென்ஷியலாக இப்போ தான் வரவே போகிறாங்க. ஜஸ்டிஸ் நாகரத்னா தான் இப்போ சிஜேஐ வரத்துக்கே வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? there is no உமன் ஜட்ஜுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக இவ்வளோ வாட்டி. இதில் அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸு இவங்கெல்லாமும் ரொம்ப குறைவாக தான் ரெப்ரசன்டேட் ஆகியிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த லார்ஜ் சங்க் ஆஃப் இந்த ஜுடிஷியரியில். ஸோ தேர் இஸ் அ சர்டன் மொனோபோலி ஆஃப் சம் கம்யூனிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேர் ரிலேட்டிவ்ஸ், தேர் வெல்விஷர்ஸ், தே ஆர் பர்பஸ்ஃபுல்லி சீடட் இன் டு த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது தான் இதை காட்டுது அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசமாக இருக்குது. திஸ் கிரிட்டிசிசம் இஸ் கால்ட் அஸ் அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம். அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம். ஓகேங்களா? இப்போ இதை கலையணும் சார். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் சிஸ்டமை அவங்க இப்போ ரீவேம்ப் பண்ண போகிறாங்க. கொலிஜியம் சிஸ்டமை ரீவேம்ப் பண்ண போகிறோம் சார் நாங்கள் அப்படின்ட்டு ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன சார் ரீவேம்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 விஷயம் சார். ஒன்று, இனிமேல் தான் இது ரமணா படத்தில் ஒன்று சொல்லுவாங்களா, அடா போவீங்களா அதையே இப்போ தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான டைலாக் தான். இருந்தாலும் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு படிக்கும்போது. என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு பர்சனை செலக்ட் பண்ண போகிறோம்ல, அந்த பர்சனை என்ன பண்ண போகிறோன்னா இன்டர்வியூ வச்சு தான் எடுக்க போகிறோம். இது ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இன்டர்வியூ இனிமேல் இன்டர்வியூ இருக்குது. அப்போ இது வரைக்கும் ஆர்பிட்ரியாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அதை விட்டுருங்க. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டு சம் எக்ஸ்டென்ட், டு பாசிபிள் எக்ஸ்டென்ட் we won't select a relative or a known person who served or serving as a judge. ஒரு ஜட்ஜாக வந்து சர்வ் பண்ண இல்லை சர்வ்டு ஜட்ஜை இனிமேல் நாங்கள் ஒரு ரிலேட்டிவை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் செலக்ட் பண்ண மாட்டோம், டு எக்ஸ்டென்ட் பாசிபிள் நாங்கள் செலக்ட் பண்ண மாட்டோம். அப்படின்னா தான் அந்த டைவர்சிட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டு ரூல்ஸ், ஒரு ரெகுலேஷனை வந்து இப்போ கொலிஜியம் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பட் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கொலிஜியம் சிஸ்டம் எதனால் சார் உருவாச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இட் இஸ் அப்ஹோல்டிங் autonomy. Autonomy of the judiciary. Autonomy of the judiciary and independence of the judiciary. Independence of the judiciary. ஓகேங்களா? இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதை காப்பாற்றுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த கொலிஜியம் சிஸ்டமே இருக்குது. வேர் there should not be an interference on the selection of judges by the executives. இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது சார். அதனால் நாங்கள் எங்களோட ஜுடிஷியல் ஜட்ஜஸை நாங்களே தீர்மானிச்சுக்கிறோம். எப்படி இன்டர்ஃபியர் இருக்கக்கூடாது? செலெக்ஷன் ப்ராசஸில் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது. இவ்வளோ தானே. செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்காது. நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்புகிறீங்களோ அந்த கேசஸ்லாம் அந்த நேம்ஸ் எல்லாம் நாங்கள் அப்படியே வச்சுருப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஜுடிஷியரி கவர்மெண்ட்டை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. there is a internal war which is going on between the judiciary and the government where they are blocking every names the collegium is sending to them. சார் இதனால் என்ன சார் ஆக போகுது அப்படின்னா
there is many vacancies which have not been fulfilled. அப்போ fill ஆகாத vacancies என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be more piling up of the cases, more pressure to the judiciary. அப்போ இது ஒரு பெரிய cat and mouse game மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ப்ரொசீஜராக இருக்கும்? இவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா, அந்த நேம் அனுப்புகிறாங்கன்னா, ஒன்று ஓகே சொல்லி பிரசிடென்ஷியல் அசன்ட் வாங்கணும், செகண்டு திருப்பி அனுப்பணும் இது பேரை மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கள் இந்த பேரை அப்படின்ட்டு. அவங்க திருப்பி அந்த கொலிஜியம் அனுப்புகிறாங்க அப்படின்னா they have to give their assent. பட் ஒன்று பிரசிடென்ஷியல் அசன்ட்டுக்கே அனுப்புறதில்ல, அப்படியே ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு திருப்பி அனுப்புனாலும் ரீகன்சிடர் பண்ணி அனுப்புனா மறுபடியும் அது மேலேயும் வந்து அவங்க பிரசிடென்ஷியல் கன்சென்ட்டுக்கு அனுப்புறதில்ல. இதுதான் ப்ராப்ளம். அப்போ இந்த broader understanding between the broader understanding between the two branches of the government. ஓகே, அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிராஃப்ட் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ். ஓகேங்களா, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் வந்து இப்போ டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சில இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மேஜர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த டிராஃப்ட் ரூல் இஸ் பேரண்டல் கன்சென்ட் வேணும் ஃபார் சில்ட்ரன்ஸ் டேட்டா. பேரண்டல் கன்சென்ட் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் சேர போகிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லைனா ஃபேஸ்புக்லேயோ ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு சில்ட்ரன் வந்து சேர போகிறாங்க அப்படின்னும் போது அந்த சில்ட்ரன் சேரலாம் அப்படின்னு அவங்களோட பேரண்ட் வந்து அந்த இதுக்கு கன்சென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு வந்து தே ஷுட் வெரிஃபை பை தேர் ஆதாரையோ இல்லைனா வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏஜ் லிமிட் ஏதாவது செக் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அந்த பேரண்ட் கிட்ட இருந்து நான் வந்து சேர்றதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேரண்டல் கன்சென்ட். இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாதுன்னா, அந்த இவர் தான் பேரண்ட்டு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கேயுமே கிடையாது. அந்த பேரண்ட் வந்து அவர் ஒரு அடல்ட்டாக இருந்தால் போதும், ஒரு அடல்ட்டோடைய ஆதாரையோ இல்லைனா ஒரு லைசன்ஸையோ ஈஸியாக வந்து அந்த பையன் என்ன பண்ண முடியும், பையனோ இல்லைனா வந்து அந்த சில்ட்ரனோ அவங்களால ஈஸியாக அப்லோட் பண்ணிட முடியும். அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பேரண்டல் கன்சென்ட் கொடுத்ததா வந்து ப்ரூவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ நடைமுறையில் இது சாத்தியமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லைன்ட்டு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பட் பேரண்டல் கன்சென்ட்டுங்கிறது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டா ஆஃப் ஃபிடியூஷரிஸ். ஃபிடியூஷரிஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய டேட்டா கொடுக்குறோம்ல, இப்போ ஆதார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, என்னோட பர்சனல் டேட்டாவை நான் கொடுக்குறேன். என் பேர், என் ஏஜ் என்ன, என் டேட் ஆஃப் பர்த் என்ன, என் அட்ரஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நான் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக. அப்போ இவ்வளோ டேட்டாஸ் வந்து யார்கிட்ட இருக்க போகுது? த கலெக்டர்ஸ் ஆஃப் தட் டேட்டா ஃபிடியூஷரிஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இவங்கள மாதிரியான ஆளுங்கிட்ட இப்போ என் டேட்டா ஆதார் போய் சேரப்போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதாரை எவ்வளவு காலத்துக்கு நான் வச்சுருப்பேன், இவ்வளோ காலத்துக்கு தான் வச்சுருப்பேன், இதில் நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன், வெரிஃபை பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கிளியர் ப்ராசஸ் இருக்கணும் டேட்டா ஃபிடியூஷரிஸுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டேட்டா ஃபிடியூஷரிஸுங்கிறது இவங்க தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட்டா ஃபிடியூஷரிஸ், டேட்டா பிரின்சிபல்ஸ் இப்படின்னு 2 டேர்ம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சென்ட் மேனேஜ்மெண்ட். கன்சென்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னும் போது அவங்க கன்சென்ட்டோட அந்த டேட்டாவை எவ்வளோ சீக்கிரம் அழிக்க போகிறேன், 1 மாதத்தில் அழிக்கணும், 2 மாதத்தில் அழிக்கணும், ரைட் டு ஃபர்கெட் இப்படிங்கிற இந்த கன்சென்ட்லாம் வந்து அந்த கன்சென்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டேட்டா லோக்கலைசேஷன். இந்த டேர்ம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே கலெக்ட் பண்ணுறீங்கள எங்களோட சிட்டிசன்ஸோடைய டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. யார் கலெக்ட் பண்ணுறா? எம்என்சிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? இன் சிலிகான் வேலி ஆர் சம் அதர் பிளேசஸ். அலிபாபானா சைனாவில் இருக்குது. அப்போ என்னோட சிட்டிசன்ஸோடைய டேட்டாஸ் ஷுட் நாட் கோ அவுட் சைட் ஆஃப் மை பவுண்ட்ரி. ஸோ வாட் டு டூ? You have to construct a localized server and you have to maintain the data of my citizens within the boundary of my country. This is called as data localization. என்னோட citizens உடைய டேட்டாஸை ஏன் பவுண்ட்ரிஸ்குள்ளேயே நீ வந்து
மெயின்டைன் பண்ணு, அங்கேயே ப்ராசஸ் பண்ணு, பவுண்டரிக்கு எடுத்துன்னு போகக்கூடாது, கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா டேட்டா பிரீச் ரிப்போர்ட். மைனராக இருக்கட்டும் மேஜராக இருக்கட்டும், எந்த பிரீச்சாக இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து திருடு போயிடுச்சு, இல்லைனா பிரீச் ஆகிடுச்சு, லீக் ஆகிடுச்சு, லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத அந்த எல்லாருக்குமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லணும், ரிப்போர்ட் பண்ணணும். மைனர் ஆர் மேஜர் எதுவாக இருந்தாலும் சரி, தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிரீச். லைட் பிரீச் இருந்தாலும், லைட் லீக்கேஜ் இருந்தாலும் யூ ஹாவ் டு ரிப்போர்ட், டேட்டா பிரீச் ரிப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டிராஃப்ட் ரூலில் இருக்குது. அதுக்கப்புறம் சில கன்சர்ன்ஸ் அண்ட் தேர் இஸ் அ பெனாலிட்டி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். கிட்டத்தட்ட வந்து இதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு 250 கோடி ரூபா வந்து கிட்டத்தட்ட ஃபைன் வந்து போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து இதோடைய கன்சர்ன்ஸ் என்னென்னா கம்ப்ளைன்ஸ் சேலஞ்ச். நான் ஆல்ரெடி சொன்ன கம்ப்ளைன்சஸ், அதுக்கு சில சேலஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களால் வந்து இந்த இவர் தான் பேரண்ட்டு, இந்த சில்ட்ரனுக்கு இவர் தான் பேரண்ட்டுலாம் வந்து நிரூபிக்க முடியாது. ஓகே, அதுக்கு ஏன்னா we are talking about millions and millions of datas here. Okay, next is infrastructure investment significant. இப்போ இங்கே லோக்கலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா சர்வர் இங்கே கட்டணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா there is no clear definitions, ஒரு டெஃபினேஷனே கிடையாது. இப்போ ஒரு டேட்டாவை இங்கே இது பண்ணணும், இல்லைனா வந்து கைட்லைன்ஸ், கிளியர் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொடுக்கல, அவங்க இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கல. நம்ம எப்பயுமே பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி லோக்கலைசேஷன் இருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் மென் பை லோக்கலைசேஷன், அதை டிஃபைன் பண்ணணும். அதை இவங்க டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. தேர் இஸ் ஆம்பிகுவிட்டி அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லோக்கலைசேஷன் கன்சர்ன்ஸ், அது இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த டிராஃப்ட் பில்லை டிராஃப்ட் ரூல்ஸாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? டிராஃப்ட் ரூல்ஸ் 2025. ஸோ இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோடைய ப்ரொவிஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த ப்ரொவிஷன்ஸை தான் கேட்பாங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அப்போ எப்படி இதை தப்பு பண்ணலாம் சார், எப்படியெல்லாம் தப்பு பண்ண வைக்க முடியும் அப்படின்னா டிஃபைன்டு அப்படின்னு கொடுக்கலாம். திஸ் டேர்ம் ஹாஸ் பீன் டிஃபைன்டு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃபைன்டு வந்ததுன்னா மேக்ஸிமம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இல்லை. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have said that still after the implementation of Manual Scavenging Act 2013, where the very act of manual scavenging has been banned by the central government, ban பண்ணியிருந்தாலுமே இன்னுமே இந்த இன்ஹியூமன் ஆக்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இன்ஹியூமன் ஆக்ட்னால சாகிறவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது, which is not good for a developing or developed economy, strives to be a developed economy like India. ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். டெக்னாலஜி லைக் ரோபோட்டிக் கிளீனிங், அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இல்லையா என்ன பண்ணலாம்னா வந்து மெயின்டைன் த டிரான்ஸ்பரன்சி இன் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டேட்டா. ஏன்னா இவ்வளோ பேர் தான் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் ஈடுபடுறாங்கன்ட்டு ஒரு முனிசிபாலிட்டி ஒரு டேட்டா கொடுக்குது அப்படின்னா அதை விட அதிகமாக தான் இருப்பாங்க. அப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒரு ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. செகண்ட் என்ன அப்படின்னு தேர்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் ஜென்ரேஷன் அண்டர் த ஸ்வச் பாரத் மிஷன். இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, இது தப்பு, அவங்களுக்கு உண்டான ரீஹாபிலிட்டேஷன் லா ஒன்று இருக்குது, மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸுக்கு ஒரு லா ஒன்று இருக்குது, இப்படிங்கிற அந்த விஷயம்லாம் சொல்லலாம். இதில் இறந்தவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு வந்து 20 லட்சமாக ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? பட் இறக்கவே கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நமஸ்தே ஸ்கீம். இந்த நமஸ்தே ஸ்கீம் வச்சியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. பிலிம்ஸில் ஜஸ்ட் நமஸ்தே ஸ்கீம் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரி அவ்வளோதான் கேட்பாங்க. நமஸ்தே ஸ்கீம்னு தான் இருக்கும், இதோடைய இது இருக்காது. ஓகேங்களா, அப்ரிவேஷன் இருக்காது. நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் ஸ்கீம். ஓகே, மெக்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நமஸ்தே ஸ்கீமுடைய இம்பார்ட்டன்ஸ். 100% மெக்கனைசேஷன் ஆஃப் சானிடைசேஷன். சார் இதனால் என்ன சார் இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இட் இஸ் அ டீமீனியல் ஜாப். ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனுடைய கழிவை அள்ளுறது அப்படிங்கிறது ஒரு டீமீனியல் ஜாப். இதை எல்லாரும் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ யார் பண்ணுறாங்க அப்படின்னா, சர்டன் செக்ஷன்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்டு சொசைட்டி, தே ஆர் டூயிங் இட். ஓகேங்களா. ஏன் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, பிகாஸ் தே ஹாவ் நோ ஆப்ஷன், நோ அதர் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை அவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்து வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி இவங்களால் இந்த மாதிரியான கழிவுகளை வந்து அகற்றும் வேலையை வந்து மனிதர்கள் செய்யக்கூடாது. இந்த ரெண்டு விஷயம்தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதை நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ஹான்சிங் த கவர்னன்ஸ் த டிஜிட்டல் வே. கவர்னன்ஸை வந்து இப்போ என்ஹான்ஸ் பண்ணணும், டிஜிட்டல் கவர்னன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன சார் பண்ணணும் சார்? கவர்னன்ஸ்னால் என்ன சார்? கவர்னன்ஸ் அப்படின்னா டு ஸ்டியர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டியரிங் த வீல். குபர்னன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து தான், குபர் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் கவர்னன்ஸ்னு வருது. கவர்னன்ஸ் டு குவர்னா ஸ்டியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் ஸ்டியரிங் சம்திங் which is nothing but the government. Those who are meant to govern is called as government. ஓகேங்களா. meant to govern அவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அவங்க எப்படி பண்ணுறாங்க? they are following certain principles. வழி நடத்துகிறாங்க, இந்த கண்ட்ரியை வழி நடத்துறதுக்கு ஒரு பிரின்சிபலோடு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது தான் கவர்னன்ஸ். எப்படிலாம் பண்ணுறாங்க? இன்க்ளூசிவாக இருக்கணும் சார். ஒரு கவர்னன்ஸுக்கு உண்டான ஆட்டிடியூட் என்னது சார்? இன்க்ளூசிவான ஒரு சொசைட்டியாக இருக்கணும். அப்படி இல்லையா, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சொசைட்டியாக இருக்கணும், சிட்டிசன் சென்ட்ரிக்காக இருக்கணும் சார். இதெல்லாம் கவர்னன்ஸுக்கு உண்டான ஆட்ரிபியூட்ஸ். இதெல்லாம் இப்படி தான் சார் பண்ணணும் சார். இதோட சேர்த்து ஒரு நியாயம் இருக்கணும் சார். ஒரு உள்ளே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான ஒரு மெரிட் இருக்கணும் சார். மெரிட் பேஸ்டாக இருக்கணும் சார். ஒரு உண்மை இருக்கணும் சார், ஒரு நியாயம் இருக்கணும் சார். உண்மை, நியாயம், இதெல்லாம் என்ன சார்? எத்திக்ஸ் சார். அப்போ எத்திக்கோடு சேர்த்து வந்துட்டீங்க அப்படின்னா எத்திக்கல் கவர்னன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. எத்திக்ஸோடு பண்ணுறீங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் எத்திக்கல் கவர்னன்ஸ். யூ ஆர் ஸ்டியரிங் யுவர் கண்ட்ரி பேஸ்ட் ஆன் வேல்யூஸ், விச் இஸ் நத்திங் பட் எத்திக்கல் கவர்னன்ஸ். சார் அதோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஈஸிங் பண்ண போகிறீங்க சார். சிட்டிசன்ஸுக்கு உண்டான அந்த விஷயங்களை யூ ஆர் கோயிங் டு ஈஸ் அவுட். எப்படி சார் ஈஸ் அவுட் பண்ணலாம்? த்ரூ டெக்னாலஜி. டெக்னாலஜியோட நம்ம சிட்டிசன் சென்ட்ரிக் இன்க்ளூசிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? இப்போ முதல்லலாம் நான் பட்டா வாங்கணும் அப்படின்னா நம்ம விஏஓ கிட்டேயோ இல்லை தாசில்தார் ஆஃபீஸ்கிட்டேயோ தான் போய் நிற்கணும். அவங்க தான் வந்து பட்டா கொடுக்கணும். அப்போ பட்டா கொடுக்கணும் போது தே ஹாவ் த பவர் இன் தேர் ஹேண்ட். ஸோ அளக்கழிக்கலாம், இல்லைனா கரப்ஷனில் ஈடுபடலாம். இப்போ இட் ஹாஸ் பின் டிஜிட்டலைஸ்ட். அப்போ உங்களுடைய அந்த லேண்டோடைய அந்த நம்பர்ஸை கொடுத்தா போதும், ஆன்லைனில் உங்களுக்கு பட்டா ஓடி வந்துடும். உங்களால் வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ யூ ஹவ் பீன் ஈஸ்ட் அவுட். அந்த ப்ராசஸ்லேருந்து போய் நிற்கணும் அப்படிங்கிற அந்த லாங் டயரிங் ப்ராசஸ்லேருந்து யூ ஹவ் ஈஸ்ட் அவுட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பாஸ்போர்ட் சொல்லலாம். முதல்லலாம் பாஸ்போர்ட் வாங்கணும் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் ஏஜென்சியிலே அந்த ஏஜென்ட்ஸ்னு இருப்பாங்க, அவங்கள போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வேலைங்கள்லாம் இருக்குது. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அந்த வெப்சைட் போனீங்கனாலே டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு டைம் அலாட் பண்ணுவாங்க. அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒரே வாரத்தில் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும். மோர் டிரான்ஸ்பரண்ட் வே நவ் தே ஆர் டூயிங் பாஸ்போர்ட். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக ஆகிடுச்சு அந்த பாஸ்போர்ட்லாம். இதெல்லாம் எப்படி சார் ஆச்சு? பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஆனால் இது எல்லாருக்குமே தெரியணும்ல, அது ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேருந்து பார்த்தே நம்ம பழகிட்டோம். எந்த சைட்லேருந்து அப்படின்னா சிட்டிசன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்த்து பழகிட்டோம். ஏன்னா சர்வீஸை வாங்குகிற இடத்துலேருந்து இருக்கும்.
சர்வீஸை கொடுக்குறவங்க அதே மாதிரியே அந்த டிஜிட்டலைஸ் ஆகணுமா இல்லையா, அவங்க அந்த எக்யூப்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணணுமா இல்லையா. ஸோ அவங்களும் ஹேண்டில் பண்ணணும், நம்மளுக்கும் அது தெரியணும். இந்த ரெண்டும் சேரும் பொழுது தான் இன்னும் நல்ல ஒரு டிஜிட்டல் எக்கனாமியாக, டிஜிட்டலைஸ்டு கவர்னன்ஸ் ப்ராசஸாக ஒரு கண்ட்ரியாக நம்மளால் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 3 இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸை வந்து சொல்கிறாங்க. இது ஃபிலிம்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டல் அந்த இந்தியா இனிஷியேட்டிவில் ஃபஸ்ட்டு இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐ காட் கர்மயோகி. ஓகேங்களா. கர்மயோகி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் என்னென்னா, இட் இஸ் டு பிளான் த சிவில் சர்வன்ஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த அந்த கர்மயோகி அந்த இனிஷியேட்டிவ் வந்து வச்சுருக்காங்க. அதில் they have launched this iGuard கர்மயோகி அப்படிங்கிறது ஆன்லைன் ட்ரைனிங் போர்ட்டல் which aims to equip government officials, not only civil servants but all the government officials with essential skills in data analytics மாதிரி, public administration மாதிரி. அதில் அவங்களுக்கு அந்த டிஜிட்டலைஸ்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பழக்கிறதுக்கு இந்த ஸ்கீமை வந்து கொடுக்குறாங்க, ஐகாட் கர்மயோகி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இ-ஆஃபீஸ் இனிஷியேட்டிவ். இந்த இ-ஆஃபீஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் டிஜிட்டலைசிங் த கவர்மெண்ட் ஒர்க் ஃப்ளோஸ். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் என்ஹான்ஸ் த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. பேப்பர் ஒர்க்லாம் இருக்காது, நிறைய பேப்பர் ஒர்க்குனாலே நமக்கு அந்த ரெட் டேப்பிசம் தான் ஞாபகம் வரும். ரெட் டேப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கவர்மெண்ட் ஃபைல்ஸில் மேலே வந்து ரெட் கலரில் டேப் இருக்கும்ல, அதை போட்டு மூடி வச்சிட்டாங்கன்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது திறக்கிறதுக்கு. அதுதான் சிம்பாலிக் அந்த மீனிங் ஆஃப் ரெட் டேப்பிசம். ரொம்ப வருஷமாக அதுக்குள்ளேயே இருக்குது, ஃபைலுக்குள்ளேயே இருக்குது, அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ரெட் டேப்பிசம்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கப்புறம் அதை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் என்ஹான்ஸ் த எஃபிஷியன்சி, டிஜிட்டலைசேஷன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இ-ஆஃபீஸ் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் கவர்னன்ஸ் மாடலில் எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஓகே. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். ஓகேங்களா. மார்க்கெட் பிளேஸ், GEM, இதையும் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதலாம். நெக்ஸ்ட், கவர்மெண்ட்டோடைய கமிட்மெண்ட் டு என்ஹான்ஸ் த டிஜிட்டல் லிட்ரஸி. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய கமிட்மெண்ட் டு இன்க்ரீஸ் த டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறத காட்டுது. பட் இதில் சில சேலஞ்சஸும் இருக்குது சார். ஓகேங்களா. அப்போ என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பியூரோக்ராட்டிக் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சேஞ்சுக்குமே பியூரோக்ரஸி வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவே சொல்லாது, கம்முன்னு இருக்கும். ஓகேங்களா. அதான் பியூரோக்ராட்டிக் இனர்ஷியா. இல்லைனா வந்து அதை எப்படி வந்து பண்ண விடாமல் பார்த்துக்கலாம் அப்படி. ஏன்னா ஒரு சர்டன் சிஸ்டமில் அவங்க பழகியிருப்பாங்க, பல வருஷமாக அந்த சிஸ்டம்லேயே அப்படியே ஒர்க் பண்ணி அவங்க பழகியிருப்பாங்க. அப்போ புது இனிஷியேட்டிவ் ஏதாவது எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ this is called as bureaucratic inertia. அது மட்டும் இல்லாமல் சில பேரால் தான் வந்து, ஏன்னா அந்த இதிலருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, சில பேரால் தான் அந்த டிஜிட்டல் டூல்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், மற்றவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு இனிஷியலான ஒரு தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ்ஸ் மூலமாக அதை சரி பண்ணணும். செகண்ட் விஷயம். தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ். நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பண்ணலாம். பட் அந்த சைபர் செக்யூரிட்டி இருக்குல்ல, பிகாஸ் டிஜிட்டலைஸ் ஆக 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 உங்களோட டேட்டாஸ் வந்து திருடு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் போயிட்டே இருக்குது. அப்போ சைபர் அனாலிட்டிக்ஸ், சைபர் எக்ஸ்பர்ட்ஸ், இதையும் நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக வந்து பெருக்கி ரெக்ரூட் பண்ணணும். தேர்டு. ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் லிட்ரஸி. அதே மாதிரி வந்து டிஜிட்டல் டிவைடை வந்து நீங்கள் சரி பண்ணணும். இதெல்லாம் டிஜிட்டல்ன்ற வார்த்தை இட் இஸ் சினானிமஸ் டு அர்பன் மெட்ரிக்ஸ். ரூரலில் இன்னும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போகாமையே இருந்திருக்கும். அப்போ இந்த டிவைடை வந்து சரி பண்ணுறதோட வேலை யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அப்போ நெட்வொர்க்ஸை வந்து ரூரல் ஏரியாஸ்லேயும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் கொடுக்கணும். டிஜிட்டல் டிவைடை வந்து அப்போ கம்மி பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் கவர்னன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் அவர் எய்ம்.
ஓகே. Next, women leaders play a key role in driving challenges, say Birla. ஓகேங்களா. உமன் இது ஓம் பிர்லா நம்மளுடைய ஸ்பீக்கர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கமாமரேட்டிங் அ அவார்டு பஞ்சாயத் சே பார்லிமெண்ட் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பஞ்சாயத்து டு பார்லிமெண்ட், இதுதான் அவங்களுடைய ஈவெண்ட். அதாவது பெண் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், உமன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பஞ்சாயத்துலேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் எப்படி வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற அந்த ரெகக்னிஷன். ஓகேங்களா. அப்போ நிறைய லீடர்ஸ் வந்து வரணும், பஞ்சாயத்துலேருந்து தான் அந்த ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய திருமதி திரௌபதி முர்மு, அவங்களுமே வந்து இனிஷியலாக அவங்களோட பொலிட்டிக்கல் கரியரை ஒரு பஞ்சாயத்து லீடர்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து தான் இப்போ அவங்க பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் வளர்ந்து நின்றுருக்காங்க. ஓகேங்களா. அப்போ பஞ்சாயத்து இஸ் த ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் த ஃபியூச்சர் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து விமன் லீடர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து எங்கே பழக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் தான் பழக முடியும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் விமன் வந்து இஸ் மோர் சென்சிட்டிவ் டு த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அப்போ யூனிக் சொல்யூஷன்ஸை அவங்களால வந்து கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். ஓகேங்களா. அண்ட் இஸ் ஆல்சோ அவார்டிங் சம் விமன். ஓகேங்களா. ஸோ இது நமக்கு பெருசாக தேவையில்லை. பட் என்ன தேவைன்னா, உங்களோட GS2ல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், சேலஞ்சஸ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ன்ற ஒரு இது இருக்குது. அதில் உமன் எம்பவர்மெண்ட், இல்லைனா வந்து GS1ல உமன் எம்பவர்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து GS2ல சேலஞ்சஸ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக போடலாம். ஓகேங்களா. ரெகக்னைசிங் த விமன் லீடர்ஷிப். ஓகே. இதெல்லாம் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸாக போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட்டில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் தான் வந்தது. ஏன் சார் வந்ததுன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டில் இன்னும் நிறைய கீ காம்போனன்ட்ஸை சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி சேர்த்தது தான் பெரிய இதுவாக பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ இன்னும் புதுசாக சில எக்யூப்மெண்ட்ஸை சேர்த்துருக்காங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸை சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இருந்தது வந்து இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல், அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, க்ரீன்ஃபீல்டு சிட்டிஸு, இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷிப் பிரேக்கிங் யார்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டெர்மினல், ஃப்ரீ ட்ரேட் ஜோனு, அப்புறமா வந்து கோஸ்டல் மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், ஓகேங்களா, மெட்ரோலாம் சேர்க்க போகிறாங்க இப்போ. ஓகேங்களா. அந்த இடத்துல ஓகே. ஸோ எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னா, டு மேக் மோர் வாட் டு சே மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்ற போகிறோம். ஏன் சார் இதெல்லாம் பண்ணுறீங்க? பிகாஸ் இட் இஸ் நியரர் டு த ஸ்டேட் விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் ஆஃப் மலாக்காவுக்கு நியராக இருக்குது. ஓகேங்களா. அப்போ அந்த எக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் தாண்டி மிலிட்ரி பெர்ஸ்பெக்டிவில், ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவில், ஜியோஸ்பேஷியல் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு போகிறாங்க. சார் இதை யார் சார் எடுத்துகிட்டு போகிறா, யார் சார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை அந்தமான் நிக்கோபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. அவங்க தான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, இப்போ இதோடைய ஜாகிரஃபின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா. சதர்ன் மோஸ்ட் டிப்போடைய சதர்ன் மோஸ்ட் பேர் என்ன அப்படின்னா இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இட் இஸ் பார்ட் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார். அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் அ ரெயின் ஃபாரஸ்ட் கவர்டு. அதுதான் இப்போ ப்ராப்ளமே. இன்னொரு பெரிய பிரச்சனை அதுதான், ரெயின் ஃபாரஸ்ட். ஆல்ரெடி அமேசானுடைய ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ஷ்ரிங்கிங். ஓகேங்களா. இன்னும் ஒரு 25% அது டிகேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஓவர் த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடும். இனிமேல் நீங்கள் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. இட் வில் பிகம் அ டீக்ரேடட் லேண்ட் ஆர் சவானா டைப் கிராஸ் லேண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இது அமேசான் காடு. ஓகேங்களா. இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமேசானுடைய அந்த அழிவை கட்டுப்படுத்துறதுக்கு போன வருஷம் வந்து பெல்ஹம் டிக்ளரேஷன் ஒரு டிக்ளரேஷன் போட்டாங்க. அந்த கண்ட்ரி சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் போடுறாங்க. பட் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. ஓகேங்களா. சரி, அதை விட்டுடலாம் நம்ம. பட் பெல்ஹம் டிக்ளரேஷன் அமேசான் அந்த இதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஃபாரஸ்ட் வந்து இதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அது போதும்.
நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இங்கே வந்து இட் இஸ் பயோடைவர்சிட்டி ஆஃப் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் இருக்குது. லைக் நிக்கோபார் மெகாபாட், நிக்கோபார்னு பேர் வருதா, வெறும் அங்கே மட்டும்தான் இருக்குது, அது எண்டமிக் டு நிக்கோபார் அது. ஓகேங்களா. செகண்ட் வந்து லெதர் பேக் டர்ட்டில், இதெல்லாம் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன சார் அப்படின்னா, இதோட சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. சிக்னிஃபிகன்ஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்லையும் செக்யூரிட்டிலையும் மிலிட்ரிலையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், டூரிசம் இது இருக்கும், சோஷியல் பெனிஃபிட் இருக்கும், எல்லாமே இருக்கும், அதெல்லாம் மறுக்கல. பட் என்ன ப்ராப்ளம், என்ன சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பயோடைவர்சிட்டி. இந்த சைடு வாங்க, இந்த சைடில் வந்து க்ரோத் அப்படின்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. என்விரான்மெண்ட் தான் ப்ராப்ளம் அங்கே. அடுத்து வந்து சொசைட்டி, அந்த ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட ப்ராப்ளம். ஷாம்பென், நிக்கோபாரிஸ், இவங்களுக்கு உண்டான அந்த ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மறுக்கப்படும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மறுக்கப்படுது. அதே மாதிரி வந்து இட் இஸ் ஆல்சோ இன் அ ஹை சீஸ்மிக் வல்னரபிலிட்டி ஜோன். சீஸ்மிக் வல்னரபிலிட்டி ஜோனில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கன்சல்டேஷன் இல்லை சார், லேக் ஆஃப் கன்சல்டேஷன். ஓகே. ஆன் ஒன் சைடு யூ ஆர் கிவிங் மோர் ரைட்ஸ் டு த ஃபாரஸ்ட் டுவெல்லிங் பீப்புள். ஃபாரஸ்ட் டுவெல்லிங் பீப்புளுக்கு நீங்கள் ரைட்ஸ் கொடுக்குறீங்க, அதே சமயத்தில் யூ ஆர் டேக்கிங் அவே their ரைட்ஸ் வித்தவுட் கன்சல்டேஷன். என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, என்னென்னலாம் நம்ம சேலஞ்சஸ்ன்னு சொன்னோமோ அதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் வே ஃபார்வர்ட். ரெஸ்பெக்டிங் ட்ரைபல் ரைட்ஸ்லேருந்து என்விரான்மெண்ட் அந்த சென்சிபிலிட்டியோடு நீங்கள் செயல்படணும் அப்படிங்கிறதுலாம். சார் எவ்வளோ தான் சார் அழிக்க போகிறீங்க, எந்த இதுவை நீங்கள் எவ்வளோ, கிட்டத்தட்ட வந்து 10 lakh ட்ரீஸ் இஸ் கோயிங் டு பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. அப்போ இதோட இன்ஃபர்மேஷன் என்ன, எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, எப்படி இந்த இது டெர்மினல் கட்ட போகிறீங்க இப்படிங்கிறது எல்லாமே. ஏன்னா வந்து அங்கே ஒரு கோரல் இது இருக்குது, கோரல் பயோடைவர்சிட்டி இருக்குது, அது அழியுன்றாங்க ஆக்சுவலாக அந்த டெர்மினல் கட்டும் பொழுது. அப்போ எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது இன்ஃபர்மேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஹஸ் பின் டினைடு பை த ஹோம் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. எப்படி டினை பண்ணுறாங்க, டினையல் செக்ஷன் ஒன்று இருக்குது ரைட் டு இன்ஃபர்மேஷனில், செக்ஷன் 8. ஓகேங்களா. there are many provisions under which you can deny a right to information. ஓகேங்களா. அந்த செக்ஷனில் based on national security and defense they are denying how the project is going to be constructed. ஓகேங்களா. செக்ஷன் 8 of right to information act. ஓகே. நெக்ஸ்ட் வாட்டர் வோவ்ஸ், இது நம்ம போன வாட்டியே பார்த்தது தான். என்னென்னா நைட்ரஜன் கண்டென்ட் அக்கார்டிங் டு சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு நைட்ரஜன் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது, நைட்ரஜனும் அதிகமாக இருக்குது, ஃப்ளூரைடும் அதிகமாக இருக்குது, யுரேனியமும் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம போன வாட்டியே பார்த்தோம். ஆனால் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சேர்த்துருக்காங்க, அதனால் மட்டும் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்திமோ குளோபின்மியா அப்படிங்கிற இந்த வியாதி, இது எக்ஸஸ் நைட்ரேட்னால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன சார்னா, reduced ability of red blood cells, reduced ability of red blood cells to carry oxygen. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லுக் ஆஃப் இந்தியா, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு சின்ன அவுட்லுக் மாதிரி வந்து இவர் இந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பிரச்சனை, இது இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஓவராலாக என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. அதில் நமக்கு எங்கேருந்துலாம் பிரச்சனை வரப்போகுது, என்ன மாதிரி நம்மளோட பேக்யார்டு இருக்குது அப்படின்னா சைனாவை பற்றி பேசுகிறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா. செகண்ட் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய சவுத் ஏஷியன் நெய்பர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறாரு. ஓகே. தேர்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்து எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா வந்து தேர்டு இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ். மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் பற்றி பேசுகிறாரு. அப்போ சைனாவை பற்றி என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தெம்சோக், அப்புறம் தோக்லம், தெம்சோக் அப்புறமா வந்து தீப்சங், இந்த வேலிஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியுது, இப்போ வி ஹவ் ரெஸ்யூம்ட் அவர் பேட்ரோலிங்.
பேட்ரோலிங் அந்த இது வந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணிட்டோம். அண்ட் we have also resumed our special representative mechanisms, SR mechanisms. ஓகேங்களா, வேர் அவர் அஜித் தோவல் அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் அஃபீஷியல், சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் அஃபீஷியல், ரெண்டு பேரும் வந்து இம்பார்ட்டண்ட் விஷயங்களை பேசிப்பாங்க. ஓகேங்களா, ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் மெக்கானிசம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம we have again கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஆனால் சில ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைனா இன்னும் அப்படியே தான் இருக்குது. என்னென்னா இன்னும் வந்து பார்டர் டிஸ்பியூட்லாம் வந்து இன்னும் கொண்டு போகல. சைனா கேன் பிகம் மோர் அக்ரெசிவாக ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட பார்டர் இஷ்யூவில். ஏன்னா குவாடாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அதர் இதுவாக இருக்கட்டும், நம்ம சவுத் சைனா சீயில் இருக்கக்கூடிய சவுத் சைனா சீயில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் நம்ம மூக்க நுழைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இட் வில் அஃபெக்ட் சைனா. ஓகேங்களா, அப்போ அவங்க மறுபடியும் வந்து இந்தியா கூட பார்டர் ஸ்கிரிமிஷஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தே கேன் ஆல்சோ யூஸ் ஃபோரம்ஸ் லைக் ஆஃப்ரிக்கா ஃபோரம், சைனா ஆஃப்ரிக்கா ஃபோரம். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து எஸ்சிஓவில் இந்த வாட்டி வந்து பாகிஸ்தானில் நடந்துச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தானில் நடக்கும்போது we didn't send our top executive, யார் பிரைம் மினிஸ்டர் போல, அதுக்கு பதில் அவரோட ரெப்ரசன்டேட்டிவாக நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் போகிறாரு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து சைனா வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா, நெகட்டிவாச்சு, இந்தியா வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் பிரசிடென்ட் போல், பிரைம் மினிஸ்டர் போல், ஓகே, ஃபாரின் மினிஸ்டர் தான் போகிறாரு. ஸோ டக்குன்னு ஒரு டிசிஷனை கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவை தள்ளினாங்க சைனீஸு. ஸோ இதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, சைனா. செகண்ட் வந்து சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். இப்போதைக்கு நமக்கு ஒரு இதுவாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்லின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் அண்டு ஸ்ரீலங்கா. இவங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. பங்களாதேஷ் அவங்க இப்போ டோட்டல் கயோஸில் இருக்காங்க. ஆன்டி இண்டியா சென்டிமெண்ட்ஸ் பங்களாதேஷில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆன்டி இண்டியா சென்டிமெண்ட். ஓகேங்களா, செகண்டு வித் ரெஸ்பெக்ட் டு மால்தீவ்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பிகாஸ் ஆஃப் அவர் எக்ஸ்டெண்டட் கிராட்டிடியூட் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் ஃபண்டிங் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து மால்தீவ்ஸ் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஆன்டி இண்டியா சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் இன்னும் ஆட்சியில் இருக்குது மால்தீவ்ஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பற்றி சொல்லவே தேவையில்லை நம்ம. ஓகேங்களா, டோட்டல் வேஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தானும் இப்போ தாலிபானோட ஆட்சியில் இருக்குது, விச் இஸ் அகெயின்ஸ்ட் த ஐடியாலஜி ஆஃப் டெமோக்ரஸி இந்தியா. ஓகேங்களா, இந்தியன் டெமோக்ரஸிக்கு எதிராக இருக்குது. இருந்தாலும் இப்போ வி ஆர் செட்டிலிங் டவுன் டு த தாலிபான் நெகோசியேஷன்ஸ்குள்ளே, இல்லைனா வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தலான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அண்டு மியான்மர் இஸ் ஆல்சோ இந்த டோட்டல் கயோஸ். ஜுண்டா ஆட்சி, மிலிட்ரி ஆட்சி தான் போய்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நிலைமையும் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. their stability is very important for our stability in the Northeastern states. அப்போ மியான்மரோடைய அந்த கவர்மெண்ட் என்ன ஆக போகுது ஏது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ there is a complete chaos with respect to our நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஒழுங்காக இல்லாத வரைக்கும், பொலிட்டிக்கலாக ஸ்டேபிளாக இல்லாத வரைக்கும் they won't be achieving any economic stability நெய்பரிங் கண்ட்ரீஸில் இல்லாத வரைக்கும் we won't ட்ரேட் வித் தம் ப்ராப்பராக வந்து ட்ரேட் ஆகாது. இப்போ ட்ரேட் ஆகாத பொழுது நம்மளுடைய பொட்டென்ஷியல் நம்மளால் ரைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா, உலகத்திலேயே சவுத் ஏஷியன் ரீஜியன் தான் லெஸ் கனெக்டட் ரீஜியனாக இருக்குது. கனெக்டிவிட்டி இல்லாத ரீஜன், இல்லைனா 5% தான் வந்து கனெக்ட் ஆகிருக்குமா ஒவ்வொரு கண்ட்ரி கூட. ஓகேங்களா, இதுதான் ப்ராப்ளம். ஏன் 5% தான்? பாகிஸ்தான் கூட நம்மளோட நேச்சுரல் அந்த ட்ரேடிங் பார்ட்னராக இருக்க வேண்டியவங்க யார் அப்படின்னா பாகிஸ்தான். ஓகேங்களா, பிகாஸ் இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் கண்ட்ரி, ஆர்டிஃபிஷியல் கிரியேட்டட் பவுண்ட்ரி. அது கண்ட்ரி பவுண்ட்ரி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான்.
அப்போ நம்மளோட நேச்சுரல் பவுண்டரி எங்கே இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துராந்த் லைன் தான். ஆப்கானிஸ்தான் அப்புறம் இந்தியா இப்படி தான் இருந்திருக்க வேண்டியது. நவ் வி ஹவ் காட் பாகிஸ்தான். இந்த சைடு பங்களாதேஷ் கிரியேட் ஆனதுனால நம்மளால் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியல பெருசாக. சிக்கன் நெக் காரிடார் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதனால் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். சைனா கூடன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸு, ஹிமாலயன் மவுண்டன்ஸு, டிபெட் ஏரியா, அதையும் நம்மளால் பெருசாக கனெக்ட் பண்ண முடியாது. நேபாள் கூடயும் அதே மாதிரி சில பாசஸில் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இங்கே ஸ்ரீலங்கா கூட பிரிட்ஜோ எதுவும் கிடையாது, ஃபெரிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ஷிப்மெண்ட்டு மூலமாக தான் நம்மளால் போக முடியும். இது அதே மாதிரி மால்தீவ்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ப்ராப்ளம். இங்கேயும் அதே மாதிரி. அதனால தான் மியான்மர் கூட கலாடன் மல்டி மோடல் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. அப்படியே கனெக்ட் பண்ணாலும் என்ன ட்ரேட் பண்ணுவீங்க? பொலிட்டிக்கலாக இன்ஸ்டேபிளாக இருக்காங்க, அங்கே என்ன ட்ரேடிங் இருக்கும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இங்கே வாங்க, மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ். இருக்கிறது போதாது அப்படின்ட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியன் கவர்மெண்ட்லேயும் வந்து இப்போ தேர் இஸ் அனதர் மிலிட்டன்ட் ரூல். அல் ஜொலானி அப்படிங்கிற ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஓகேங்களா. சிரியன் கிரைசிஸ் எக்ஸ்பிளைன்டுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். டிஎன்டிலேயே நான் சிரியன் கிரைசிஸ் பற்றி பேசியிருப்பேன், ஒரு வாட்டி அதை பார்த்துருங்க. இப்போ அல் ஜொலானி வந்துட்டார். எஸ் அவுட்ஸ் டு ஹூம் அசாத் கவர்மெண்ட், பஷீர் அல் அசாத் கவர்மெண்ட்டை அவுட்ஸ் பண்ணிட்டார். he was favorable with respect to India. ஓகேங்களா. அவர் என்ன தான் டைரண்ட்டாக இருந்தாலுமே இந்தியாவுடைய சில பாலிசிஸுக்கு அவர் வந்து ஃபேவரபுளாக இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐஎம்இசி, இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், இதெல்லாமே வந்து சிரியாவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பங்கு இருக்குது. ஓகேங்களா. இப்போ அடுத்த அல் ஜொலானிக்கு நம்ம என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சிரியா இஸ் இன் கயோஸ். சிரியாஸோட ஈஸ்டர்ன் பார்ட்டை தான் இப்போ கூட அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ண போகிறாரு. வெஸ்டர்ன் பார்ட்டில் வெஸ்டர்ன் பார்ட்டு தான், ஆமாம் வெஸ்டர்ன் பார்ட்டு தான் வந்து அவர் ஆட்சி பண்ண போகிறாரு. ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஐஎஸ்ஐஎஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தே ஆர் கோயிங் டு கம் அவுட். ஓகேங்களா. ஐஎஸ்ஐஎஸோடைய இப்போ பாதிப்பு இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்காவில் கூட வந்து மறுபடியும் ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் நடந்திருக்கு. ஓகேங்களா. மேலே வந்து இன்னும் அதே மாதிரி வந்து யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்திஸ்தான், அந்த மிலிட்டன்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் டர்க்கி பேக்டு மிலிட்டன்ஸ் இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய கண்ட்ரிக்குள்ளேயே அவங்க வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இது இல்லாமல் வித் ரெஸ்பெக்ட் டு ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ ஈரான் வந்து எதை நம்பி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டோபஸ் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இதை தான் நம்பியிருந்தாங்க. யார் எசபுல்லாஸ், அப்புறம் ஹவுத்தீஸ், அப்புறம் ஹமாஸ், அதுக்கப்புறமா வந்து சிரியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஷியா காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷியா காரிடாரை நம்பியிருந்தாங்க. இப்போ அவங்களும் த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் which is nothing but forward defense strategy of Iran is weakened by Israel. ஓகே, இது அடுத்து எப்படி வந்து உருவாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா the more and more Iran is feeling insecure, the more and more they will go aggressively for becoming nuclear. அப்போ நியூக்ளியர் இன்ஸ்டெபிலிட்டி மிடில் ஈஸ்ட்டை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க நியூக்ளியர் ஆனாங்கன்னா அவங்களுடைய ஃபோவான சவுதி அரேபியாவும் நியூக்ளியர் ஆவாங்க. அப்போ அடுத்து எப்படி மாறும், என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் ரூல்டு பை பீப்புள்ஸ் வில் அவங்க வந்து ரூல் பண்ணல. தே ஆர் ஆல் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸ் ஆர் மொனார்கி. ஓகேங்களா. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவங்க வந்து தே வில் பி டிரைவ்டு பை த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அடுத்து எப்படி மாறும், 2025 எப்படி வந்து கயாட்டிக்காக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ், யூஎஸ் வந்து டு ரிமூவ் த இந்தியன் என்டிட்டிஸ் ஃப்ரம் ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட். நியூக்ளியர் அந்த என்டிட்டிஸ் இருக்காங்கள்ல அவங்கள ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்லேருந்து இப்போ ரிமூவ் பண்ண போகிறாங்களாம் யூஎஸ். ஓகேங்களா. ஃபார் வாட்? டு ஃபுல்லி அச்சீவ் த பொட்டென்ஷியல் ஆஃப் 123 அக்ரிமெண்ட். டு ஃபுல்லி அச்சீவ் த பொட்டென்ஷியல் ஆஃப் 123 அக்ரிமெண்ட் ஆர் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் which has been signed by மிஸ்டர் மன்மோகன் சிங் அண்ட் புஷ். ஓகேங்களா. இந்தியா யூஎஸ் நியூக்ளியர் டீல், இதுதான் 123 அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பற்றி ஒரு கேள்வி
இந்த ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஓகே, ஸோ இதுதான் நியூஸில் இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வேறு ஒரு விஷயம் இருந்துச்சு, என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த MTCR, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜிம். அந்த ஒரு வார்த்தை தான் இருந்துச்சு, பட் அந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, MTCR, அப்புறம் ஆஸ்திரேலியன் குரூப்பு, வாஷ்னர் குரூப்பு, அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப், இப்படின்னு 4 இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரிஜிம் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, நமக்குன்னா நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் அந்த ட்ரேடில், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் 4 இம்பார்ட்டண்ட்டான ரெஜிம்ஸ் இருக்குது, அந்த குரூப் இருக்குது. நியூக்ளியர் எல்லாருக்கும் போயிடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி மிசைல் டெக்னாலஜி எல்லா கண்ட்ரீஸுக்கும் போயிடக்கூடாது, இல்லை அவங்களோட ரேஞ்சு வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயல் யூஸ் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கூட் இருக்குது, ஒரு லாரி ஒன்று இருக்குங்க. இந்த லாரியை நீங்கள் வந்து சிவிலியன் பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். மிலிட்ரி கூட்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவதுக்கோ மிலிட்ரி பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் டூயல் யூஸ் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் வெப்பன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தயாரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா those who have made the order, world order, global order after World War II. ஏன்னா அவங்களுடைய இதுபடி தான் நடக்கணும். ஜியோ பொலிட்டிக்கலாகவும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்காகவும் சரி, they want to have an upper hand in the remaining countries, developing countries. ஓகே, அப்போ என்ன ஆகிடக்கூடாது, அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜி மற்ற கண்ட்ரீஸுக்கு போயிடக்கூடாது. ஸோ தே ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் அந்த குரூப் தான். இதில் இந்தியா வந்து 3 குரூப்பில் இருக்காங்க, 4ல் 3 குரூப்பில் இருக்காங்க, ஒரே ஒரு குரூப்பில் தான் இல்லை. எது அப்படின்னா நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்பில் மட்டும் இல்லை, மற்ற 3 குரூப்லேயுமே இருக்காங்க. ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மிசைல் கண்ட்ரோல் டெக்னாலஜி ரெஜிமில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு பை த G7 நேஷன்ஸ் இன் 1987 டு கண்ட்ரோல் த டெக்னாலஜிஸ் ஆஃப் பேலஸ்டிக் மிசைல் அண்ட் UAV. இந்தியா வந்து இதில் லேட்டஸ்ட் மெம்பராக சேர்ந்தாங்க, 35th மெம்பராக இந்தியா தான் சேர்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்மோஸ் நம்ம தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, we can only have a range up to 290 to 280 meters. ஓகேங்களா, ஏன்னா இந்த மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் 300 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே வந்து யாரும் வந்து டெக்னாலஜியை வச்சிருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஏற்றலாம், ஏன்னா நம்ம மெம்பராக இருக்கும். மெம்பராக இல்லாதவங்க டெக்னாலஜியை வச்சிருக்கக்கூடாது, பேலஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், இது எல்லாத்தையுமே. ஓகேங்களா, இப்போ கூட ரீசண்டாக US வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கம்பெனிஸ் மேலே, பேலஸ்டிக் மிசைல் தயாரிக்கிற கம்பெனிஸ் மேலே அவங்க வந்து சாங்ஷன்ஸ் போட்டாங்க. ஓகேங்களா, சாங்ஷன்ஸ் இல்லை, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜிமில் அவங்க கிடையாது. அப்போ அவங்களால இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்லாம் தயாரிக்கக்கூடாது, தேர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் தெம். பட் இது இருந்தாலுமே அவங்க பண்ணதுனால தான் இப்போ அவங்க பேன் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்த 4 கம்பெனிஸை பேன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம இருக்கிறது, இதனால தான் இந்த மிசைல் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல் ரெஜிம்ஸ்லாம் நம்ம உறுப்பினராக இருக்கிறதுக்கான காரணம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சைனா இதில் மெம்பராக இல்லை, மற்ற 3த்தில் இருக்காங்க. நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்பில், வாஷ்னர் அக்ரிமெண்ட்டில், ஆஸ்திரேலியன் குரூப்பில், இந்த 3த்துலேயும் சைனா இஸ் அ மெம்பர். தே ஆர் நாட் மெம்பர் ஆஃப் நியூக்ளியர் மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரிஜிம். எல்லாத்துலேயுமே டிசிஷன்ஸ் வில் பி டேக்கன் பை த கன்சென்சஸ் பேசிஸ், எல்லாருடைய ஒப்புதலும் தேவை. அப்போ யார் வந்து நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப்லேருந்து நம்மளை உள்ளே விடமாட்டுறாங்க அப்படின்னா சைனா தான் வந்து விடமாட்டுறாங்க நம்மளை. ஓகேங்களா, அவங்களோட ஒப்புதலும் இருக்கணும் இப்போ. ஓகே, சரி, ஓகே, இருந்துட்டு போகுது. அண்ட் தென் இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நாட் லீகலி பைண்டிங் ட்ரீட்டி அண்ட் ஆல். இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் அ ட்ரீட்டி. இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் கன்வென்ஷன், ஹேக் கன்வென்ஷன் ஒரு கன்வென்ஷன் இருக்குங்க. அந்த கன்வென்ஷனில் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு வர முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இதை ஒரு வாட்டி படிச்சிருங்க. இம்பார்ட்டண்ட்டாக
நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 4 ட்ரீட்டியுமே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, மெம்பர்ஷிப் யார் யார் இருக்கிறது, எவ்வளோ பேர் இருக்கிறது, அப்புறம் இந்தியாவோட மெம்பர்ஷிப் எதில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ட்ரீட்டிஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஓகே, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் பிலிம்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் we have launched poem 4. ஓகேங்களா, PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இது பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். போன வாட்டி வந்து இதோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத சொன்னேன். அதாவது PSLVக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. 4th ஸ்டேஜ் வந்து இட் வில் கேரி த சேட்டலைட், லான்ச் த சேட்டலைட் into the orbit and it will become a space junk. ஓகேங்களா, அந்த ஸ்பேஸ் ஜங்காக 6 மாதம் இருக்கிறத காட்டிலும் நம்ம அதில் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் சேட்டலைட்டே இல்லாமல் சில மாடியூல்ஸை ஆப்ரேட் பண்ணால் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐடியானால் உதிச்சது தான் இந்த போயம் 4 இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, அப்போ இது என்ன பண்ணுன்னா 6 மாதம் வரைக்கும் இருக்கும். இதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து இட் வில் லாஸ் இட்ஸ் ஆர்பிட்டல் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி அண்ட் கம் இன் டு த ஆர்பிட் அண்ட் இட் வில் டெஸ்ட்ராய் இட் செல்ஃப். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து அந்த போயம் 4ல் அமைச்சிருக்காங்க. அண்ட் வித்தின் 4 days இட் ஹாஸ் பிளாசம்டு. ஓகேங்களா, இன் ஸ்பேஸில் அந்த தட்டைப்பயிறு வந்து வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, இப்போ இதை ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்கௌபியா சீட்ஸ் ஹாஸ் பீன் ஸ்பவுட்டட் இன் ஏர் இன் ஸ்பேஸ். ஓகே, என்ன சீடு அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன எக்யூப்மெண்ட்டுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயம் 4 கவ் சீட்ஸ், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் சிதம்பரம் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ ஃபார்மர் சேர்மன் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து எப்போ உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த நியூக்ளியர் எனர்ஜி இருக்குல்ல, அதில் ரெண்டுத்துலேயுமே பொக்ரான் 1 இருக்கட்டும், பொக்ரான் 2 இருக்கட்டும், 1974 ஃபர்ஸ்ட் பொக்ரான் எக்ஸ்ப்ளோஷன், நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பை இந்தியா, which is ஃபார் த பீஸ்ஃபுல் பர்பஸ் தான். பீஸ்ஃபுல் பர்பஸ்ன்னு தான் நம்ம சொல்லி வெடித்தோம். ஓகே, அதோடைய பேர் என்ன, ஆப்ரேஷன் பேர் என்னன்னா ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. ஓகே, அதுலேயா இருக்கட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் 1998 டெலிபரேட்டாக இது மிலிட்ரி பர்பஸ்க்குன்னே சொல்லி வெடித்தோம். ஓகேங்களா, அதோட பேர் வந்து ஆப்ரேஷன் சக்தி, பொக்ரான் 2. இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து ஒன்றுத்தில் அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகியிருந்தார், இன்னொன்றுத்தில் வந்து சேர்மனாக இருந்தார். நியூக்ளியர் இதில் சேர்மனாக இருந்தவர் தான் ஆர் சிதம்பரம். ஓகே, அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துருக்காரு. அண்ட் ஈ வாஸ் த லாங்கஸ்ட் சர்விங் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஆஃப் த PM. 2001 கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசராக இருந்திருக்கார். ஓகேங்களா, ஸோ 2 விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் எப்போ உருவாச்சு, இட் இஸ் அ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆர்கனைசேஷனா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஆர்கனைசேஷனா அப்படின்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆர்கனைசேஷன். 1948 இது உருவாகுது. அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை யார் சார் உருவாக்கியிருப்பா, வேறு யார் உருவாகியிருப்பா, நம்ம ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஹோமி ஜஹாங்கீர் பாபா, அவர் தான் உருவாக்கியிருப்பார். தட்ஸ் ஆல். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஆப்ரேஷன்ஸ், ஆப்ரேஷன் சக்தியாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தாவாக இருக்கட்டும், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவருடைய பீரியடில் இந்த பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் சா செவரல் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த இனிஷியேட்டிவ்ஸையுமே பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் டெக்னாலஜி ஆக்ஷன் குரூப், RUTAG, ரூரல் டெக்னாலஜி ஆக்ஷன் குரூப். இது என்ன பண்ணுது, பேர்லேயே இருக்குது, ரூரல்னு இருக்குது. அப்போ டெக்னாலஜி, ரூரல் கம்யூனிட்டிஸுக்கு இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸை கொண்டு போய் சேர்க்குற விஷயம் RUTAG ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சொசைட்டிஸ் ஃபார் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. Societies for Electronic Transaction and Security to contribute towards the advancing India's cyber security. Cyber security-க்கு ஏதாச்சும் வந்து பண்ணுறது. Sets with respect to India's cyber security advancement அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Keywords வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2 விஷயம், RUTAG, செட்ஸ். இது இவரோட பீரியடில் தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் வந்து ரிப்பேர். ஜீப்ரா ஃபிஷஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்காங்க ஜீப்ரா ஃபிஷ். இப்போ பயோடைவர்சிட்டி சம்மந்தப்பட்ட நியூஸஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபிலிம்ஸில். அப்போ இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் ரீசென்ட்லி இன் நியூஸ் ஆஸ் த எபிலிட்டி டு ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஆர்ட். அவ்வளோதான், இவ்வளோ தான் கேட்பாங்க. இதில் 4 ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஜீப்ரா ஃபிஷ் இஸ் த ஆன்சர். ஓகே, அப்போ ஜீப்ரா ஃபிஷ்ஷோடைய அந்த எபிலிட்டி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் இன்னொரு பொட்டென்ஷியலான விஷயம் என்னென்னா HMAGA1 அப்படிங்கிற அந்த ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் ஜீப்ரா ஃபிஷ்ஷுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பேரிங் ஆஃப் த ஆர்ட் எபிலிட்டியை கொடுக்குது. நம்மக்கிட்ட இது இருக்கா அப்படின்னா, ஹியூமன்ஸ் கிட்டையும் அதே மாதிரி வந்து சில ப்ரைமேட்ஸ் கிட்டையும் இருக்கான்னா இருக்குது. மைஸ் கிட்டையும் ஹியூமன்ஸ் கிட்டையும் மைஸ் கிட்டையும் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஆர்ட்டில் டேமேஜ் ஆகும்போது நம்மளது ஏன் ஆகலை அப்படின்னா, ஃபோட்டல் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் இது வந்து ஆக்டிவாக இருக்கான் நம்மளதெல்லாம். அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் ஆகிடுதான். அந்த ஜீப்ரா ஃபிஷ்க்கு வந்து ஆக்டிவாகவே இருந்துருக்கு. ஓகேங்களா, இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. ஓகே, அப்போ 2 விஷயம். ஒன்று வந்து ஜீப்ரா ஃபிஷ் ஹேஸ் த எபிலிட்டி டு ஆர்ட் ஜென்ரேஷன் ரீஜென்ரேஷன் பை இட் செல்ஃப். அதுக்கப்புறம் அதோடைய ப்ரோட்டீன் என்னென்னா HMGA1 அப்படிங்கிற அந்த ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டியில் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சோடைய ஒரு கப்பல் FNS சார்லஸ் டி கோயில் அப்படிங்கிற அந்த கப்பல் வந்து இந்தியன் நேவி கோவாவுக்கு வந்திருக்கு. எதுக்காக சார் வந்தது அப்படின்னா, பிகாஸ் டு கண்டக்ட் சம் எக்ஸசைஸ். ஃப்ரெஞ்சு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து எல்லா மிலிட்ரி எக்ஸசைஸுமே பண்ணுறோம். லேண்டு, வாட்டர், அப்புறமா வந்து ஏர், இது எல்லா மிலிட்ரி எக்ஸசைஸும் பண்ணுறோம், வேறு பேரில் பண்ணுறோம். லேண்டுன்னும் போது சக்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் அப்படின்னும் போது வருணா. ஓகேங்களா, அப்புறம் ஏர் வந்து கருடா. ஓகே, இந்த 3மே நம்ம பண்ணுறோம். இந்த பேர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் which is inaugurated by India அப்படின்னு போட்டிருக்காங்க. இனிஷியேட்டட் பை இந்தியா. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த வார்த்தை முக்கியம்னா, பிலிம்ஸில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் போகும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, இந்தியா ஹஸ் பிளேட் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சில நேரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தைக்கு கரெக்ட் ஆகணும்னா அவங்க இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கணுங்கிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம், இதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு இட் இஸ் இனிஷியேட்டட் பை இந்தியாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் பிரிங்ஸ் டுகெதர் 25 நேவிஸ் ஃப்ரம் த கண்ட்ரிஸ். இதை எப்போ சார் உருவாக்குறாங்க? இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். போன வாட்டி நம்ம பார்த்தது இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன், அது வேற இது வேற. இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் வேற, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனுங்கிறது வேற, கம்ப்ளீட்டாக வேற. ஓகே, இப்போது இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் வாஸ் இனிஷியேட்டட் பை இந்தியா, லான்ச்டு பை இந்தியா இன் 2008. இட் இஸ் அ வாலண்டரி மேரிடைம் கோஆப்ரேஷன். ஓகே, அலையன்ஸ்னு எதுவுமே இருக்காது, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஓகேங்களா, இப்போ எதுக்காக இது உருவானது அப்படின்னா, அந்த ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் ஷேரிங்காக இருக்கட்டும், மிலிட்ரி பர்பஸாக, மேரிடைம் செக்யூரிட்டி, இந்த 3 விஷயத்துக்காக தான் உருவாக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெம்பர் ஸ்டேட்ஸ்னால் 25 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ அ மெம்பர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மேபி இட் வாஸ் ஃபவுண்ட் பிஃபோர் த செப்டம்பர் அட்டாக்காக இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மும்பை அட்டாக்குக்கு முன்னாடி இது ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதனால், ஏன்னா அப்போ வந்து கான்சுலேஷன் ஸ்டேஜில் இருந்தாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாங்க, கான்சுலேட்ரி ஸ்டேஜில் இருந்தாங்க. அந்த அட்டாக் அப்புறமா தான் திருப்பி வந்து இது மாறிட்டாங்க, பேசிவாக மாறினாங்க. ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததால் பாகிஸ்தான் மேபி இன்வைட்டட். அப்புறம் வெஸ்ட் ஏஷியனில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானும் இருக்காங்க, சவுதி அரேபியாவும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வேறு இருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறவங்களும் 2 பேர் இருக்காங்க, அந்த சைடில் இருக்கிற 2 பேரும் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸாக வந்து சைனா இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இந்த வருஷம் வந்து நடந்தது 8th எடிஷனுங்க, பேங்காக்ல நடந்துச்சு. இந்த வருஷம் நடந்ததில் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, சவுத் கொரியாவை சேர்த்துருக்காங்க, அப்சர்வராக சேர்த்துருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து நியூ கவர்னர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சஜஸ்டட் தட் த யூஸ் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், நேஷனல் செக்யூரிட்டி என்எஸ்ஏ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து மணிப்பூரில் யூஸ் பண்ணலாம்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ என்எஸ்ஏனா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். திஸ் இஸ் ஃபார் யுவர் பிலிம்ஸ். ஓகே, என்எஸ்ஏ அப்படிங்கிறது by allowing this act they will have the detention of a person for a year without a trial. Without a trial you can detain a person for a 1 year of time. யாருன்னே தேவையில்ல, இது எதுவுமே தேவையில்ல, போய் அரெஸ்ட் பண்ணி ரேண்டமாக ஒரு பர்சனை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கலாம் 1 வருஷம். திஸ் இஸ் கால்ட் அஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் which is draconian. Okay, it is which can be used against the miscreants and troublemakers அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிலிம்ஸுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிஎம்மோட பாரிஸ் ட்ரிப். பிஎம் எதுக்காக பாரிஸுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சப்மிட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சப்மிட் விச் இஸ் ஹோஸ்டட் பை ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சப்மிட் இதை பற்றியும் வந்து நியூஸில் வரும். எப்படியும் இது ஆனதுக்கப்புறமா வரும், என்ன ஆச்சு ஏது, இதோடைய அஜெண்டாஸ் என்ன, தீம் என்ன, இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாமே வரும். இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு கலந்துக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இது நியூஸில் வந்துச்சுன்னா அஹெட் ஆஃப் திஸ் ரஃபேல் டீல் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 10 மில்லியன் மதிப்புள்ள டீல். ரஃபேல் ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைன்ஸ், அந்த டெக்னாலஜி. ஓகே, அப்போ ஸ்கார்பியன் கிளாஸ் டெக்னாலஜி ஹாஸ் பீன் brought ஃப்ரம் ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஆனால் இண்டிஜினியஸ்லி ப்ரிப்பேர்டு இன் இந்தியா ஒன்லி. எப்படி? மெசகான் அந்த டாக்யார்ட் இருக்குல்ல, அங்கே தான் கோவாவில் தான் வச்சு நம்ம வந்து வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் இட். பட் அதோட டெக்னாலஜி யார்கிட்டேருந்து வாங்குகிறோம்? ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸ்கார்பியன் கிளாஸோடைய இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் என்னது? வக்ஷீர், ஐஎன்எஸ் வக்ஷீர். அதை இப்போ ரீசெண்டாக இன்டெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி. எக்கனாமியில் இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு இது வித் ரெஸ்பெக்ட் டு ரிசால்விங் த கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ டெக்னிக்கலாக உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ஆனால் இதில் இன்சால்வன்சியில் பிரச்சனை இருக்குது, கிராஸ் பார்டரில் பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்சால்வன்சினா என்னங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இன்சால்வன்சி அப்படிங்கிறது இப்போ ஒரு கம்பெனி நடத்தும்போது உங்களால் வந்து கடன் ஆயிடுச்சு, அதை கடன் கட்ட முடியல அப்படின்னும் போது அந்த கம்பெனியை விற்றோ, அதோட அசர்ட்ஸை விற்றோ, அதுக்கப்புறமா வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தேவையான அந்த விஷயங்களை, அப்புறம் கடன்காரங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை ரெக்கவர் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்சால்வன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவே வந்து உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸோ இல்லைனா உங்களோட கஸ்டமர்ஸோ, நீங்கள் கடன் வாங்கினவங்களோ வெளியில் இருக்காங்க, இந்தியாவை விட்டு வெளில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த கிராஸ் பார்டர் நெகோசியேஷன்ஸ். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ டெக்னிக்கலாக நம்மளால் மெயின்ஸில் ஆன்சர் எழுத முடியாது. ஓகே, அப்போது ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இன்னும் நம்மக்கிட்ட கரெக்டான ஒரு கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி கோடோ இல்லை ப்ரொசீஜரோ இல்லை. இன்டர்நேஷ்னலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லா அப்படின்னு இருக்குல்ல, யுஎன் சிட்ரால் மாடல் லா, இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ண சொல்லி இராடி கமிட்டி, மித்ரா கமிட்டி, இரானி கமிட்டி, இந்த 3 கமிட்டிஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கமிட்டிஸ் எதை பற்றி அப்படின்ட்டு வந்து பிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இது அதுக்கப்புறமா வந்து இப்போது அதே மாதிரி இதில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாடல் லாவை வந்து எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் வந்து என்னன்னு பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டிரான்ஸ்பரன்சி, மாடர்னைஸ் ஜுடிஷியல் கோஆர்டினேஷன். ஏன்னா வந்து ஜுடிஷியரி கிட்ட தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம போயிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கோஆர்டினேஷன் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இப்போது ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் இன்சால்வன்சி பண்ணணும் அப்படின்னா வந்து என்டிசிஎல்னு இருக்காங்க, கம்பெனி ட்ரிபியூனல். ஓகேங்களா? அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அந்த ட்ரிபியூனலுக்கு சிவில் கோர்ட்டோடைய அந்த பவரை கொடுங்க.
ஏன்னா சிவில் கோர்ட்டால் இந்த கம்பெனி அந்த இன்சால்வன்சி எடுக்க முடியாது. NCTL பண்ணுறவங்களுக்கு சிவில் கோர்ட்டோடைய அந்த இது கிடையாது. ஓகேங்களா? அப்போ இவங்களுமே டூத்லெஸ், அவங்களுமே டூத்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் எழுதிட்டிங்கனாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகே, நான் ரொம்ப டைல்யூட் பண்ணி சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்த ரொம்ப டைல்யூட் பண்ணி சொல்லியிருக்கேன், இதில் ரொம்ப டெக்னிக்கலாக பேசியிருக்காங்க. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்பிரிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டாட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ செமிகண்டக்டர் பிளான்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கே அப்படின்னா அசாமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் நமக்கு கிடச்சிருக்கு. என்ன டேர்ம்னா, PM வந்து ஆஸ் அ விஷன் ஆர் டெவலப்பிங் அஷ்டலக்ஷ்மி ஸ்டேட்ஸ். அது என்ன அஷ்டலக்ஷ்மி ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை தான் வந்து இவர் அஷ்டலக்ஷ்மி ஸ்டேட்ஸ்ன்னு இப்போ பேர் வச்சுருக்காரு. ஓகேங்களா? 7 சிஸ்டர்ஸ்ன்னு நம்ம முன்னாடி சொல்லுவோம், இப்போ அது சிக்கிமோட சேர்த்து 8 அஷ்டலக்ஷ்மிஸாக மாறியிருக்கு. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அஷ்டலக்ஷ்மிஸ் அப்படிங்கிறது டு செலப்ரேட் த பியூட்டி அண்ட் கல்ச்சர் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஓகே, அண்ட் ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸுங்கிறது உங்களுக்கே தெரியும். அசாம், அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுங்க. Assam as a common boundary of all the other அஷ்டலக்ஷ்மி ஸ்டேட். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லை ஃபால்ஸா? ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்கள். Assam as the common boundary of all the other, sharing the common boundary of all the other அஷ்டலக்ஷ்மி states. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் தான் ஆன்சர். ஏன் ஃபால்ஸ்னா, சிக்கிம் மட்டும் வராது, மற்ற எல்லாமே வரும். அப்போ 7 சிஸ்டர்ஸ் அசாம் கூட வந்து காமன் பவுண்டரி ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஆனால் இப்போ அஷ்டலக்ஷ்மி கான்செப்டோடு சேர்த்து நீங்கள் ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னும்போது, அசாம் இஸ் நாட் ஷேரிங் காமன் பவுண்டரி வித் ஆல் த ஸ்டேட்ஸ் பிகாஸ் சிக்கிம் வந்துருச்சு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் ஏதாவது கொஸ்டின் வந்து மேக் பண்ணுவாங்க. ஓகே, next is with respect to the rupee weakening அப்புறம் declining. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜெட்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஜெட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்பீடாக போகிறதுக்காக அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கருவி, அவ்வளோதான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி அட்வான்டேஜ் அதுக்கு இருக்குது. ஓகேங்களா? மிலிட்ரியில் அவங்களால வந்து போக முடியும், மிலிட்ரியில் அதை ஜெட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் அட்டாக்கிங் பர்பஸஸ்க்காக நம்மளால் வந்து ஜெட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? செகண்ட், ஸோ இது சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, ஏரோடைனமிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதன் மூலமாக தான் ஜெட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு நாட்டோடைய ருப்பியோட மதிப்பை இன்னொரு நாட்டோடைய ஒரு நாட்டோடைய காசையும் இன்னொரு நாட்டோடைய காசையும் வந்து எப்பயுமே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும் பொழுது இப்போ இன்றைக்கான தேதிப்படி ருப்பியோட மதிப்பு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், $1 இஸ் ஈக்குவல் டு 85 rupeesன்னு வச்சுக்கோங்க. 85 rupees. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் யூஎஸில் $1 மதிப்புள்ள பொருளை 85 rupees கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் அப்படி தான் வாங்க முடியுமானா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டாலருக்கும் வேறு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பொருளுடைய இது மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பேஸ்கெட்ஸை கம்பேர் பண்ணுறேன். இப்போது 85 rupeesக்கு என்னால் இந்தியாவில் என்னென்ன பொருள் வாங்க முடியும், அதை $1 என்னால் யூஎஸில் என்னென்ன பொருள் வாங்க முடியும்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, அதை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய மதிப்பு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பேரிட்டி ஐ கேன் பர்ச்சேசிங் பவரில் என்னால் வந்து அதை பேரிட்டி ஆக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ
நான் இப்போ ஒரு சாக்லேட் இருக்குது, 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குங்க. அந்த 5 ஸ்டார் சாக்லேட்டு 10 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன். ஓகேங்களா? இதே 5 ஸ்டார் சாக்லேட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே $1 வாங்குகிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். $1 யூஎஸில் நான் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்குகிறேன், இங்கே 10 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன். அப்போ இந்த 10 ரூபாயை வச்சு என்னால் அதே பொருளை வாங்க முடியும். $1. அப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 10 rupees ஆயிடுச்சு. இப்போ இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காசை வச்சு என்ன வாங்க முடியுமோ அதை இங்கே வாங்க முடியும். இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் வேர்ல்டுலேயே 3rd இடத்துல இருக்குது இந்தியா. 3rd இடத்துல இருக்குது. இங்கே 10 ரூபாயை வச்சு என்னால் ஒரு சாக்லேட் வாங்க முடியும், அதே சாக்லேட்டை $1 வாங்க முடியும். அப்படின்னா இதுவும் ஈக்குவல் தானே. தட்ஸ் ஆல். இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஓகேங்களா? இப்போ நியர் அண்ட் ரியர், இந்த 2 கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நியர்னா, ரியர் அப்படிங்கிறது ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே சார், அப்படின்னா என்ன? அது வித் ரெஸ்பெக்ட் டு இப்போது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது தான் உங்களுடைய $1 85 ரூபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அதுதான் வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதை எஃபெக்டிவாக மாற்றுறோம். எப்படி சார் எஃபெக்டிவாக மாற்றுறோன்னா, இப்போ என்னுடைய ருப்பியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலரில் தான் சொல்லுவாங்க. ஆனால் வெறும் டாலரில் மட்டும் நான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. அப்போ வேறு கரன்சிஸ்லேயும் நான் பண்ணுறேன். யூரோவில் பண்ணுறேன். ஓகேங்களா? யூரோவில் பண்ணுறேன். அப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பவுண்ட் அண்ட் ஸ்டெர்லிங்கில் பண்ணுறேன். அப்புறம் ஆஸ்திரேலியன் டாலர்ஸில் பண்ணுறேன். அப்புறம் வந்து சிங்கப்பூர் டாலர்ஸில் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் யென்னில் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து சைனீஸோடைய அந்த யுவானில் பண்ணுறேன். ஸோ இவ்வளவு கரன்சிஸில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய மதிப்பும் என்னோட கரன்சிஸில் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரன்சிஸ் எல்லாத்தையுமே ஒரு பேஸ்கெட்டில் நான் போடுறேன். இந்த கரன்சிஸ் எல்லாத்தையுமே ஒரு பேஸ்கெட்டில் டாலர்ஸை போடுறேன், யூரோஸை போடுறேன், அப்புறம் பவுண்ட் அண்ட் ஸ்டெர்லிங்கை போடுறேன், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் யென்னை போடுறேன், அதுக்கப்புறம் சைனீஸோட யுவானை போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஆஸ்திரேலியன் டாலர்ஸை போடுறேன். இதுதான் மேக்ஸிமம், இதுதான் மெயின் கரன்சிஸ், மெயின் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் விச் வி ஆர் டூயிங் ட்ரேட். ஓகே, இது கூட சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ருப்பியை ஐ எம் ஈக்குவேட்டிங். ஓகேங்களா? ருப்பியை நான் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ ஒரு யூனிட் ஆஃப் ருப்பி, இது வந்து அதே மாதிரி இண்டெக்ஸுங்க. இதுவும் சரி இதுவும் சரி இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ WPI CPIன்னு இண்டெக்ஸில் சொல்கிறோம்ல. இண்டெக்ஸ்னால் இப்போ WPIன்னு வச்சுக்கோங்க. WPIனா இதோட வெயிட்டட் ஆவரேஜ், ஒரு பேஸ்கெட் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. வெயிட்டட் ஆவரேஜுக்கு நான் வந்து இஸ் ஈக்குவல் டு 100ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மாதம் கழித்து இட் இஸ் 120 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேஸ்கெட் பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்கினது, அதே பேஸ்கெட் ஆஃப் பொருள் இப்போ 120 ரூபா ஆயிடுச்சு. 20% இன்க்ரீஸ்ன்னு அர்த்தம் இண்டெக்ஸ். ஓகேங்களா? 20% இன்க்ரீஸ், 4% இன்க்ரீஸ், 5% இன்க்ரீஸ்ன்னு அந்த இண்டெக்ஸில் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவுமே. இப்போ ஒரு யூனிட் ஆஃப் ருப்பி, இதை நான் வந்து ஃபோர்கோ பண்ணணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? இதோடைய ஆவரேஜ் இப்போ இந்த நியர் இந்த பகுதி இருக்குல்ல, இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இதோடைய வேல்யூஸ் வந்து ஏறுதுன்னு அர்த்தம். இதோடைய டாலராக இருக்கட்டும், பவுண்ட் அண்ட் ஸ்டெர்லிங்காக இருக்கட்டும், யூரோவாக இருக்கட்டும், இதோட வேல்யூஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஏறுது. அதாவது இந்தியன் ருப்பிக்கு ஈக்குவலாக நான் இவ்வளோ காசு நான் வந்து தரேன், எனக்கு இந்த ஒரு யூனிட் கொடுங்கன்னு அர்த்தம். ஒரு இது புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். நம்பர்ஸில் சொல்கிறேன்.
$20, 30 euros, 40 sterlings, அப்புறமா வந்து 50 pounds, 50 yen, அப்புறமா வந்து 60 யான், அதுக்கப்புறமா வந்து 70 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் ஆஃப் ருப்பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்தா ஒரு வேல்யூ வரும்ல, இந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 யூனிட் ஆஃப் ருப்பின்னு வச்சுக்கோங்க. ஒரு நியர்னா இதுதான். ஓகேங்களா? இப்போ இது இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும் சார்? நான் இவ்வளோத்துக்கும் சேர்த்து நான் ₹1 1 இஸ் ஈக்குவல் டு இவ்வளோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கண்ணோட்டமாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது இன்க்ரீஸ் ஆகணும்னா என்ன அர்த்தம்னா 30, 40, 50, 70, 80, 90, அதாவது நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த 1 யூனிட் ஆஃப் ருப்பியை வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா this has increased, இந்தியன் ருப்பி as appreciatedனு அர்த்தம். நியர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்தியன் ருப்பீஸோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து நான் இந்த 1 யூனிட் ஆஃப் இந்தியன் ருப்பியை வாங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கம்மியான அமௌண்ட்லேயே நான் 1 வேல்யூ ஆஃப் ருப்பியை வாங்கிடுவேன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ரியர்னு வச்சுக்கோங்க. ரியர்னா என்ன அர்த்தம்னா ரியல் effective exchange rate, real effective exchange rate which is adjusted to inflation அர்த்தம். நாமினல்னாலே இன்ஃப்ளேஷனோட சேர்த்து வரும். ரியல் அப்படின்னும் போது which is adjusted to inflation. இந்த இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி நான் எதை பார்க்குறேன்னா it is with respect to the goods நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து காசை பார்க்கல, கூட்ஸை பார்க்குறேன். இப்போ ஒரு பேக்கெட் ஆஃப் கூட்ஸ் இருக்குது எனக்கு. ஓகேங்களா? பேக்கெட் ஆஃப் கூட்ஸ், பேக்கேஜஸ் ஆஃப் கூட்ஸ். இந்த இவ்வளோ கூட்ஸை போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு நான் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்ஸை வாங்குறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரியர் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இந்த கூட்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் குறையுதுன்னு அர்த்தம். ஏன் குறையுது சார்? என்னால் இதோட வேல்யூ, இந்த கூட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் முன்னாடி வந்து 2 ஆப்பிள் கொடுத்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 இது ஆரஞ்சு வாங்கியிருக்கேன். ஆரஞ்சையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, ஸோ 4 ஆரஞ்சு வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்பிள் கொடுத்தாதான் என்னால் இங்கே என்ன பண்ண முடியும், 4 ஆரஞ்சு வாங்க முடியும். ஓகே, அப்போ என்னுடைய அந்த எஃபெக்டிவ் அந்த எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார், நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ கூட்ஸை நான் கொடுக்கணும். முதல்ல இவ்வளோ கூட்ஸ் தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இவ்வளோ கூட்ஸ் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவலிங் த ரியர் அமௌண்ட். அந்த இருக்கக்கூடிய அந்த கூட்ஸை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ நிறைய கூட்ஸை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ நிறைய கூட்ஸை கொடுத்தேன்னா என்னுடைய எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் வில் டிக்ரீஸ், காம்படிட்டிவ்னஸ் வில் டிக்ரீஸ்னு அர்த்தம். என்னோட காம்படிட்டிவ்னஸ் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. மை ருப்பி ஹஸ் பிகம் ஓவர் வேல்யூடு. ஓவர் வேல்யூ ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா என்னுடைய கூட்ஸை வந்து அங்கே ஏற்றுக்கவே மாட்டாங்க, என்னோடய கூட்ஸை வாங்க மாட்டாங்க. அதை விட கம்மியான ப்ரைஸில் இருக்கக்கூடிய கூட்ஸை வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், வித் ரெஸ்பெக்ட் டு டிப்ரிசியேஷன் வச்சுக்கோங்க. டிப்ரிஷியேட் ஏன் பண்ணுறோம் சார் நம்ம? டிப்ரிஷியேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சியோடைய வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். டிப்ரிசியேஷன்னா இதுதான் அர்த்தம். ஓகேங்களா? டிப்ரிஷியேட் பண்ணுது. இப்போ டிப்ரிஷியேட் பண்ணும்போது இட் வில் பி ஃபார் த திங் தட் எக்ஸ்போர்ட் வில் இன்க்ரீஸ், எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது? இட் இஸ் அன் இன்டர்னல் திங். நான் ஒரு ரூபாய்க்கு ஒரு பெண்ணை 30 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ நான் டிப்ரிஷியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய அந்த ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் நான் $1 தான் கொடுக்குறேன். ஆனால் அந்த $1 இஸ் ஈக்குவல் டு 40 ரூபீஸாக மாறும். 40 ரூபீஸாக மாறும். அப்படின்னா நான் 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நான் வந்து அதை கொடுப்பேன்.
அப்போ அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா இந்த 40 ரூபா மதிப்பில் அவன் வாங்க போகிறான்னு அர்த்தம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல அந்த விஷயத்தில் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தவன் 40 ரூபாய்க்கு வாங்க போகிறான்னு அர்த்தம். அப்போ என்னுடைய அந்த காம்படிட்டிவ்னஸை வந்து நான் வந்து வேறு சந்தையில் வந்து இழக்கிறேன், இங்கே வந்து நான் பெறுறேன். அதை எப்படி நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டோடைய பொட்டென்ஷியல் ஐ வில் பி இன்டென்சிவைஸ்டு டு இன்க்ரீஸ், தட்ஸ் ஆல். ஆனால் நீங்கள் ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா காம்படிட்டிவ்னஸை நான் இழந்துருவேன். அப்போ திருப்பி என்ன பண்ணும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்படி போயிட்டு திருப்பி எக்ஸ்போர்ட் இறங்கிடும். ஓகேங்களா? அப்போ யூ ஷுட் நாட் மேக் யுவர் ருப்பி ஓவர் வேல்யூ. அப்போ நம்மளுடைய ருப்பி 100 ருப்பீஸுக்கு மேலே போகுது அப்படின்னா இட் ஹாஸ் பிகம் ஓவர் வேல்யூடுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எவ்வளோவில் இருக்கோம், ஆன் த எட்ஜ் 85ல் இருக்கோம். அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இதுதான் நியர் அண்டு ரியருக்கான டிஃப்ரென்சஸ். இந்த கான்செப்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் மேட் அ காமிக்ஸ் ஃபார் யூ. ஓகேங்களா? ஒரு காமிக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஒரு வாட்டி சும்மா படிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த கான்செப்ட் வச்சு இந்த காமிக்ஸை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். யூ கேன் ஈஸிலி எலிமினேட் த ஆப்ஷன், தட்ஸ் ஆல். ஓகே, திஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் மீ இஸ் கால்ட் அஸ் கான்செப்ட்ஸ், காமிக்ஸ் டு கான்செப்ட்ஸ். ஓகே, இந்த ஒரு வாட்டி படிங்க. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்ட்ரி. லோத்தல் இருக்குல்ல, லோத்தல் இஸ் அன் ஐவிசி சைட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட். இந்த லோத்தல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் மேட் அஸ் அ நேஷ்னல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ். திஸ் லோத்தல் ஹாஸ் பிகம் நேஷ்னல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் under the scheme called as Sagarmala program. Sagarmala program, it has been launched by Ministry of Ports, Shipping and Waterways. Ministry of Port, Shipping and Waterways. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த லோத்தல் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. லோத்தல் இஸ் அ ப்ராமினன்ட் சிட்டி ஆஃப் ஏன்ஷியன்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். 2400 BCயில் அது வந்து இட் கேம் இன் டு ப்ராமினன்ஸ். டாக்யார்டு இருந்துச்சு லோக்கலில் வந்து. ஒன் ஆஃப் த திங் இஸ் டாக்யார்டு இருந்துச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சோழா காலத்துடைய இன்ஸ்கிரிப்ஷன் பெங்களூரில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதில் 12 கண்டகம் அப்படிங்கிற வார்த்தை இருந்தது. 12 கண்டகம். கண்டகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் லேண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் குப்தாவோடைய டேர்ம் ஒன்று கேட்டாங்க, மெஷர் ஆஃப் லேண்டு. ஓகேங்களா? குல்ய வாப்பா அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கண்டகம்ன்ற டேர்ம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா வடக்கிருத்தலை பற்றி கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா? ஆனால் டேர்ம் இங்கிலீஷில் வட்டக்கிருத்தல்னு போட்டிருந்தாங்க, பட் விட்டுருங்க. பட் வடக்கிருத்தல் கான்செப்டை பற்றி கேட்டிருக்கும் பொழுது கண்டகம் பற்றி கேட்குறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. கண்டகம்னா மெஷர் ஆஃப் லேண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோழர் காலத்து பீரியடில் இது இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்னொரு சோழா இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து மர்ச்சன்ட் கில்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மர்ச்சன்ட் கில்ட்ஸ். ஓகேங்களா? 500 பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மர்ச்சன்ட் கில்ட் 500 ஒரு மர்ச்சன்ட் கில்ட் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஹிஸ்ட்ரி கார்னரில் இருக்கும். ஓகேங்களா? 1975 வருஷம் இதே டைமில் என்ன ஆச்சு, 50 years 100 years கமாமரேஷன் அந்த செக்ஷனில் இந்த நியூஸ் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? டிசம்பர் 31, 1975 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 74ல் டிசம்பர் 31, 1974 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரீட்டி ஒன்று இந்தியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து ட்ரீட்டியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ தான் 20 வருஷத்துடைய கான்ஃபரன்டேஷனை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 61ல் போர்ச்சுகல் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறத லான்ச் பண்ணி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஸ் இன்வேடட் கோவா டயூ டாமன் இன் டிசம்பர் 18, 1961. ஓகேங்களா? அண்ட் வி ஹவ் கேப்சர்டு தட், பட் இட் ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்டு பை த போர்ச்சுகல் கவர்மெண்ட் ஒன்லி ஆஃப்டர் 74. ஓகேங்களா? 75லேருந்து நம்ம வி ஹவ் ஃபுல்லி சாவரன் ஆஃப் இது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அவங்க. அது வரைக்கும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரியாக தான் இருந்தது.
ஓகேங்களா. இந்த மாதிரி ஆப்ரேஷன் விஜய் ஹாஸ் பீன் இது அப்படின்ட்டு அந்த டைமில் இருக்க நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு பாருங்கள், December 20, 1961. ஓகே. ஸோ ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. தென் தோடா ட்ரைப் இஸ் இன் நீல்கிரிஸ். ட்ரைப்ஸ் அண்ட் நியூஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோடா டைப்ஸ் வந்து நீல்கிரிஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரைப்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து மோட் வித் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். டோடா டைப் நீல்கிரிஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தே செலிப்ரேட் அ ஃபெஸ்டிவல் கால்ட் அஸ் மோட் வித் ஃபெஸ்டிவல். ஓகே. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நியூஸஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் பாலிசி. வாட்டர் பாலிசியை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, அதுக்கப்புறம் வாட்டர் பாலிசி, இந்த 2 பாலிசியுமே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் வாட்டர் பாலிசி. வாட்டர் பாலிசியில் ஏன் தேவை நமக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 900 கியூபிக் மீட்டர்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சான். நேஷ்னல் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1486 கியூபிக் மீட்டர்ஸில் இருக்குது பர் பர்சன். ஆனால் நம்மளுக்கு 900 ஆயிடுச்சு. 1400 ரொம்ப கம்மி தான். 900 இருந்து இன்னும் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்டுக்கு ஒரு வாட்டர் பாலிசி வேணும் அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2-3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் ஆஃப் த வாட்டர். டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து இந்த டிமாண்டை வந்து யார் வந்து ஸ்டேட் ஃபுல்ஃபில் பண்ணாத இடத்துல யார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறா அப்படின்னா ப்ரைவேட் லாரி அதுக்கப்புறமா வந்து வாட்டர் சப்ளையர்ஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் தே ஆர் மோஸ்ட்லி அன்ரெகுலேட்டடாக இருக்காங்க. அவங்கள ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க. செகண்டு, நிறைய அத்தாரிட்டிஸை க்ரியேட் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, அப்புறம் வந்து வாட்டர் பாலிசி ரிசர்ச் சென்டர், அப்புறம் யூனிஃபைடு தமிழ்நாடு வாட்டர் இன்ஃபர்மேஷன் டேட்டா சென்டர், இந்த மாதிரி சிஸ்டம் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு வாட்டர் பாலிசி ரிசர்ச் சென்டர் ஷுட் பி கிரியேட்டட் அண்டர் அன் ஆக்ட், ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸில் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் பிளானிங் அவங்க என்ன பண்ணலான்னா அட்வைஸ் ஆன் பாலிசி டிசிஷன்ஸ்லாம் அவங்களோட அட்வைஸை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீயூசிங் பாலிசி, அதாவது கிட்டத்தட்ட வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு செயல்படக்கூடிய அந்த வாட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, தட் ஷுட் பி அட்லீஸ்ட் 80% ஆஃப் த வாட்டர் ஷுட் பி டொமஸ்டிக் பர்பஸில் ரீயூஸ் பண்ணப்பட்ட வாட்டர்ஸை தான் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரீஸுக்கு பியூரிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ ரீசைக்ளிங் டெக்னாலஜி வந்து நம்ம வச்சுருக்கணும் ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஒரு வாட்டி படிச்சிருங்க. 2க்கும் யூஸ் ஆகும், Group 1 படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிளானிங் எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரைசிஸ்னால. ஓகேங்களா. கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஐயா இருக்குது. அதே மாதிரி எஜுகேட்டட் யூத்துக்கான அவங்களோட ஸ்கில் இருக்குல்ல, அதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து மிஸ்மேட்ச் இருக்குது. ஓகேங்களா. இதனால தான் வந்து ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழ்நாடுடைய லேபர் ரிக்வயர்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போதைக்கு இருக்கிறது வந்து 34.11 மில்லியன். அது 2031-32 கிட்டத்தட்ட வந்து 2.3 மில்லியன் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் அந்த நீடுக்கு உண்டான அந்த ஸ்கில் எஜுகேஷனை நம்ம கொடுக்கணும். அப்சல்யூட்டாக மாறிடக்கூடாது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் நாட் பிகம் அப்சல்யூட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலைவாய்ப்பின் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் அதிகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் விமன் ஃபோக்ஸ். அப்போ அவங்கள வந்து எப்படி வந்து எஜுகேட் அதாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வருது. ஸ்கில்டு விமன் ஃபோர்ஸ் ஆர் நாட் ட்ரையிங் டு பி எம்ப்ளாய்டு. இப்போ அதுதான் இங்கே இன்னொரு பிரச்சனை, செகண்ட் பிரச்சனை அது. அப்போ அவங்கள எப்படி வந்து வேலை வாய்ப்புக்குள்ளே கொண்டு வந்து ஜிடிபி க்ரோத்தில் வந்து ஈடுபட வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு ஒர்க்ஸ் நிறைய இருக்கீங்க, ஆனால் எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க. அப்போ மீனியலான அந்த அன்ஸ்கில்டு ஒர்க்குக்குள்ளே இவங்க வேலை செய்ய மறுக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த மீனியலான அன்ஸ்கில்டு ஒர்க்கை அஃபீஷியலான ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. அன்ஸ்கில்டு ஒர்க்கை ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை பண்ணுங்கள்.
தேர்டு ஸ்கில்டு ஒர்க்லேயே வந்து என்ன பண்ணணும்னா நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக வந்து ஸ்கில்லிங்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சஜஷன்ஸ் வந்து பிளானிங் கமிஷன் சொல்கிறாங்க, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க படிச்சுட்டு வந்துடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, இல்லைனா ஹையர் போஸ்டிங்ஸில் ஒயிட் காலர் ஜாப்ஸ் வந்து ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, வேலை ஸ்கில்லு அதுக்கப்புறமா வந்து ஜாப்ஸ் எல்லாம் தாண்டி தே லேக் தட் சோஷியல் கனெக்டிவிட்டி, சோஷியல் கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு இல்லை. இந்த சோஷியல் கான்டாக்ட் இருக்கணும், அதை வளர்க்க முடியல அப்படின்னாலுமே என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான அந்த பே சப்சிடிஸ். இப்போ ஒரு சிஇஓ இருக்கார் அப்படின்னா அவருக்கு அட்லீஸ்ட் இவ்வளவாவது சம்பளம் கொடுக்கணும். அப்போ இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியல, ஒரு ஸ்டார்ட் அப்னால இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியலன்னா கவர்மெண்ட் ஷுட் சப்சிடைஸ் தட் சேலரி. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எம்ப்ளாயியை நீ சிஇஓ வைக்கிறியா, நான் உனக்கு உன்னோட அந்த சிஇஓ சம்பளத்துலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஐ வில் கான்ட்ரிபியூட் சம்திங், பே சப்சிடிஸ். ஓகேங்களா? இதை கொடுக்கலாம், அவங்களுக்கு ரெகக்னிஷன் உண்டாக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எம்ப்ளாயீஸுக்கு மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டிசம்பர் வீக் இருக்குது, லாஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி டிசம்பர். இதுக்கப்புறமா வந்து குரல் வாரம் அப்படின்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட். குரல் வாரம் இதுவுமே வந்து ப்ரிலிம்ஸில் குரூப் 2ல் குரூப் 2A கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குரல் வாரம் லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து கன்னியாகுமரி வந்து டவுன் பஞ்சாயத்துலேருந்து முனிசிபாலிட்டியாக வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 3 ஃபெரிஸ் போட் சிஸ்டம்ஸ் வந்து விட்டுருக்காங்க, இந்த நேம் ஆஃப் காமராஜர், அதுக்கப்புறமா வந்து மார்ஷல் நேசமணி, அதுக்கப்புறமா வந்து தமிழ் ஸ்காலர் ஜியு போப், இவங்களோட பேரில் வந்து 3 ஃபெரிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜ் வந்து கன்னியாகுமரியில் திறந்துருக்காங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். India's first glass bridge. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is a mismatch. எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா, RBI உடைய சப்சிடி டேட்டாவுக்கும் தமிழ்நாடு கொடுத்துருக்கக்கூடிய சப்சிடி டேட்டாஸுக்கும் there is a mismatch between both அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? RBI கொடுத்துருக்க சப்சிடி டேட்டா இது 2020 வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 2021 ஆர்பிஐயோட சப்சிடி டேட்டா பாருங்கள், கிட்டத்தட்ட 1,07,000 கிட்டத்தட்ட இருக்குது தமிழ்நாடு கொடுத்த சப்சிடி டேட்டா. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ தான் சப்சிடி கொடுத்துருக்குன்னு நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லியிருக்குன்னா 25,000 தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுது. தட் இஸ் அ மேஜர் மிஸ்மேட்ச். ஏன்னா இவங்க என்னத்தை டேட்டாவாக எடுத்துக்கிறாங்க, அவங்க என்னத்தை டேட்டாவாக எடுத்துக்கிறாங்கங்கிறதுல தான் வித்தியாசம். அவங்க என்னென்னலாம் ஆர்பிஐ என்னென்னலாம் வந்து சப்சிடியாக கவர்மெண்ட் தமிழ்நாடு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கிராண்ட் இன் எய்ட்ஸுக்கு நமக்கு கொடுத்தாங்கல்ல, அதெல்லாமும் சப்சிடி ஆக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சப்சிடி டேட்டாவில் சேர்க்கும்போது நம்மளோட சப்சிடி டேட்டா வந்து அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? அதை இதில் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐஐடி மெட்ராஸில் வந்து தேர் இஸ் அ ப்ரோக்ராம் கால்ட் அஸ் சாஸ்திரா அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் என்கரேஜிங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் தோஸ் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ். அது சாஸ்திரா அப்படிங்கிறது நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சாஸ்திராவில் வந்து அழைப்பு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அவங்க அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கலாம். ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்னிஃபை, டு மேக் அ டாய் ஃபார் ஃபிசிக்கலி டிசேபிள்டு பீப்புள். ஓகேங்களா? இதை நீங்கள் எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த சயின்டிஃபிக் டெம்பர்ஸ் ஆஃப் த யங்கர் ஜென்ரேஷன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லைக் சாஸ்திரா இன் ஐஐடி மெட்ராஸ் கேன் பி introduced in all other national education centers. இப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் ஸ்கிரிப்ட் யாரெல்லாம் வந்து டெசிஃபர் பண்ணுறாங்களோ, யாராவது ஒருத்தராக இருக்கலாம், இல்லைனா வந்து குரூப்பாக இருக்கலாம், யாராவது டெசிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $1 million
கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் பரிசு அப்படின்ட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் சரி, சர் ஜான் மார்ஷல் அவருடைய சிலை திறப்பும் சரி, இது ரெண்டுத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இண்டஸ் அந்த வீக்னால கிட்டத்தட்ட இண்டஸ் அந்த இது தொடங்கி அந்த அன்எர்த் பண்ணி சென்ச்சுரி அந்த இது கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால் இந்த வாட்டி வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு உறுதியான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்டை பற்றி இன் டீட்டெயில்டாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஏன் வந்து டெசிஃபர் ஆகலை அப்படிங்கிறதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது நமக்கு. என்னென்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்டை எப்படி டெசிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கிரிப்ட் கேன் பி டெசிஃபர்ட் பை டெசிஃபரிங் இட்ஸ் சிம்பிள்ஸ், ஐசோலேட்டிங் த செக்மெண்ட்ஸ். சிம்பிள்ஸை வந்து டெசிஃபர் பண்ணதன் மூலமாக, ஒரு சின்ன சின்ன செக்மெண்ட்ஸை வந்து ஆல்ஃபபெட்டாக மாற்றுறதன் மூலமாக, ஃபெனோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குரல்களை வந்து கரெக்டாக வந்து டெசிஃபர் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து ஒரு சிம்பிள்ஸை டெசிஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி சில சிம்பிள்ஸை சில இது மொழிகளெல்லாம் எப்படி டெசிஃபர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜேம்ஸ் பிரின்சிப் வந்து அசோகன் எடிக்ட்ஸை வந்து டெசிஃபர் பண்ணார். எப்படி அவரால் டெசிஃபர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, மான்சீரா செபாஸ்கரியிலலாம் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த டியூவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? க்ரீக்லேயும் அந்த மொழிகள் இருந்துச்சு. ஏன்னா அங்கே க்ரீக் பேசின மக்கள் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீக்கில் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே க்ரீக்கில் எழுதியிருப்பாங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய ஒரு மொழி இருக்குல்ல, இதுக்கு ஈக்குவலான மொழியாக தானே இருக்கும். அப்போ இதை வச்சு அதை டெசிஃபர் பண்ணுறாரு. அப்படி தான் வந்து ஒரிஜினல் க்ரீக் தெரிஞ்சதுனால ஜேம்ஸ் பிரின்சிப் வந்து அந்த அசோகன் எடிக்ஸை ஃபஸ்ட்டு டெசிஃபர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியாவது டியூவல் லாங்குவேஜ், மல்டிபிள் லாங்குவேஜ் அந்த இதில் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் ஈஸியாக டெசிஃபர் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த கேட்டகரியிலையுமே வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் இது இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் வந்து வராதனால நம்மளால் வந்து டெசிஃபர் ஈஸியாக பண்ண முடியல. இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டில் நிறைய பெரிய ஸ்கிரிப்டாக ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் பெரிய ஸ்கிரிப்டாக நம்ம கண்டுபிடிச்சதே காலிபங்கனில் இருக்கக்கூடிய ஒரு சைன் போர்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மற்றது எல்லாமே வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீல்ஸில் தான் இருக்குது. சீல்ஸில் 5 வார்த்தைக்கு மேலே, ஒவ்வொரு 5 பிக்சருக்கு மேலே எதுவுமே இல்லை. அப்போ நம்மளால் எனஃப் எவிடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அதுக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதோடைய எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே இல்லை, லிங்குவிஸ்ட் யாருமே இல்லை. இன்னும் வந்து ஈஜிப்டில், அந்த மெசபடோமியாவில் இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, டெசிஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவான அந்த எவாக்குவேஷன் ப்ராசஸ் வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் ப்ராசஸ் இண்டஸ் வேலியில் இன்னும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. இன்னும் டெசிஃபர் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது, இன்னும் எவாக்குவேட் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணல, எக்ஸ்டென்சிவாக பண்ணாததுனால இன்னும் நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுதான் லாஸ்ட்டு. வித் ரெஸ்பெக்ட் டு ஃபீக்கல் மேட்டர், ஃபீக்கல் காலிஃப்ராம் அப்படிங்கிற அந்த ஃபீக்கல் இது சப்ஸ்டன்ஸ் வந்து அடையார் ரிவரில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடையார் ரிவரில் வந்து இட் ரிலேட்டட் டு ஃபிஷ் கில்ஸ். ஃபிஷ் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துருந்துச்சு ஜூனில் கூட. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஹை அமௌண்ட் ஆஃப் காலிஃப்ராம் தான். ஓகேங்களா? இது பெர்மிசிபிள் லிமிட்டை விட 10 டைம்ஸ் அதிகமாக இருந்துதான். ஓகேங்களா? இது ஏன் சார் ஆச்சு அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு அன்ட்ரீட்டட் டொமஸ்டிக் சீவேஜ் டிஸ்சார்ஜ்னால தான் இது ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இதனால் என்ன ஆயிடுச்சு, டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு அதே மாதிரியே அதிகமாகிடுச்சு, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டும் அதிகமாக இருந்திருக்கு, நைட்ரஜன் லெவலும் அதிகமாக இருந்திருக்கு சேஃப் லெவலை விட. ஓகேங்களா? அப்போ ஒரு வாட்டரில் எதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கணும், எதை கம்மியாக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசால்வ்ட் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலோ இல்லை மற்ற 3மே அதிகமாக இருந்தாலோ அது வந்து அன்சேஃப் வாட்டர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்டு டுடேஸ் D&D. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? கொலிஜியம் சிஸ்டமுக்கெலாம் ரிசர்வேஷன் இல்லைங்க. ஓகே, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரீகேப் மாதிரி போடணுமா? ட்ரை பண்ணுறேன்.
நான் ஆல்ரெடி உங்களோட என்னோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? சரி, இல்லாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, gdkishoredas@gmail.com, gdkishoredos, ஓகே. ஜாகிரஃபி 13th கிளாஸ், பாலிட்டி 29th கிளாஸ், 30th கிளாஸ் பிடிஎஃப்லாம் வேணுமா? ஓகே, நான் சொல்கிறேங்க, ஓகேங்களா? டுவெண்ட்டி 26ல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எந்த இதிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணணுமா? இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகே. ஆனால் இப்போதைக்கு லைட்டாக மேலோட்டமாக படிங்க, இல்லை இந்த டிஎன்டி கிளாஸஸை மட்டும் பாருங்கள். ஆனால் இது எப்போ எஃபெக்டிவாக இன்னும் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் போர்ஷன் உங்களுக்கு எப்போ படிக்கிறீங்களோ, நீங்கள் எப்போ படிக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இது, ஓகேங்களா? அப்போ ஸ்டாட்டிக்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாட்டிக்கில் ஒரு ஹோல்டு கிடச்ச உடனே, ஹோல்டு எப்படி சார் கிடைக்கும்? என்சிஆர்டிஸ் ஒரு 2-3 வாட்டி படித்ததுக்கப்புறம் ஸ்டாட்டிக்கில் ஒரு ஹோல்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.